இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. இந்த நாளில் கூட ஒரு தோட்டத்தை நம்ம எப்படி வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்கிறோம். ஒரு தோட்டம் இருக்கு, எப்படி அதை பாதுகாக்கிறோம்? எப்படி பாதுகாக்கிறோம்? அதை வேலி அடிக்கிறோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அதுக்குள்ளே இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். அந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணும் போது தான் அதில் போடுற விதை என்ன ஆகுது? பலன் கொடுக்குது இல்லையா? அப்போது அதில் பலன் கொடுக்குன்னா அந்த தோட்டத்தை நம்ம சுத்திகரிக்கிறோம். அது போல் நம்ம இருதயமாக தோட்டத்தை நம்ம சுத்திகரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை எப்பவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். ஏன்னா அந்த இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கு, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, நம்ம துதிக்கும் போது, நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது அந்த இருதயத்தில் என்ன பண்ணாது? பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வரோம், ஒருத்தர் தீமைன்னு சொன்னாக்கா ஒரு வெளியாள் வந்து நம்மளோட பேசும்போது தீமை இதுன்னு வாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன சொல்கிறோம்? ஆமான்னு அவங்க கூட போட்டு தாளம் போடுறோம். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்ம கூட இருக்கிற நம்ம சொல்ல மாட்டேன்றோம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒருத்தர் சிலர் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இது இருளுங்க அப்படின்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லைங்க, ஒரு வெளிச்சம் இருக்குது, அவர் தான் இயேசு, அந்த வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அவங்களோட சேர்ந்து இருளில் போகிறோம், அவங்களோட சேர்ந்துக்கிறோம். இல்லை, நம்ம அந்த வெளிச்சத்துக்கு அவங்கள கொண்டு வரணும். அல்லேலூயா. இந்த இடத்துல கசப்பு இருக்குதுங்க அப்படின்வாங்க. இல்லைங்க, அந்த இடத்துல தித்திப்பு இருக்குது, வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கணும். அல்லேலூயா. இந்த வசனம் எங்கே ஏசாயா 5 இருக்குது. அப்போது நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கன்னு பிரித்தெடுத்து நம்ம ஆண்டவர் முன்பாக என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்போவுமே பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு தீமை வந்தால் கூட அதை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. நாங்கள் மியான்மார் போயிருந்தோம். எங்கள் டிரைவருக்கு வந்து நம்ம பாஷை தெரியாது. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அந்த 4 வீலரில் போயிட்டுருக்கோம். நம்ம பாஷை தெரியாதனால அவர்கிட்ட என்ன பேசினாலும் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட திரும்பி அவர் எங்களோட பேச முடியாது, நாங்கள் அவங்களோட பேச முடியாது. டிரைவரோட அமைதியாக போனோம், அமைதியாக 21 டேஸும். ஆனால் பாரு, அவர்கிட்ட நான் சொல்லிட்டே வரேன், பிரதர் இங்கே காஃபி இருக்கே, ஒன்று வாங்கலாமே குடிக்கலாமே அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு தான் நான் சொல்கிறேன்ட்டு எனக்கு வேண்டான்றாரு. என்ன சொல்கிறாரு? எனக்கு வேண்டாம் காஃபி அப்படின்ட்டு போயிட்டுருக்கிறாரு அவர் பாஷையில் சொல்லிட்டு. அப்போ நான் வீட்டில் போயிட்டு அந்த சமையல் செய்கிற சிஸ்டர்கிட்ட சொன்னேன், காஃபி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அந்த பிரதர் 2-3 ஹவர்ஸ் ஆகி போச்சு, எனக்கு உடம்பு அப்படியே தலை ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனால் நான் ஒரு டீ வாங்குன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சிஸ்டர் அப்படின்னு. அப்போ அந்த சிஸ்டர் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அம்மாவுக்கு டிவி கேட்டாக்கா நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பா. அவர் சொல்கிறாரு, ஐயோ அம்மாவுக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, அவங்க நினச்சி எனக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்கன்ட்டு தான் நான் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. சரி பிரதர், இனிமேல் வந்து எல்லாத்தையும் நான் தமிழ் என்ன பண்ணுறேன் எழுதி வச்சுக்கிறேன்ட்டு மொத்தத்தையும் எழுதி என்ன பண்ணேன், பேப்பரில் பேக்கில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் சில நேரத்துக்கு போகும்போது எல்லா பிள்ளைங்களும் எல்லாம் செய்வாளுங்க, ஆனாலும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கிளாஸ் விட்டு ஓடிடுவாளுங்க, ப்ரேயரில் விட்டு ஓடிடுவாளுங்க எனக்கு செய்கிறதுக்காக. எதனா கேட்டேன்னா அதுக்காக ஓடுவாளுங்க. அதனால் யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணி எல்லோரும் உட்கார வைக்கணுன்றதுக்காக அந்த பிள்ளைங்களுக்காக எந்த வேலையை என்ன பண்ணுறது கொடுக்குறதில்ல. ஆனால் சொல்லுவாளுங்க, அம்மா இது எடுத்துகிட்டு வர, அது எடுத்துகிட்டு இது செய்யலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறது? இல்லை நீங்கள் உட்காந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதில் உட்காருங்க, நான் பாஸ்டிங் 21 நாள் எப்படி இருக்குமோ அதுமாதிரி இருந்துட்டு போயிடுறேன்னு. அல்லேலூயா. அது போல் 21 நாள் பாஸ்டிங் இருக்க அவ்வளோ குருவை செஞ்சார். அல்லேலூயா. ஏன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிள்ளைங்க இது கேட்டு பயனடைட்டோம். வசனத்தை கேட்டு என்ன பண்ணோம்? மற்றவங்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருந்தவன் அநேகர் வருவாங்க.
இன்னைக்கு நம்ம சாட்சி எப்படிக்குதுன்னு தான் ஆண்டவர் நம்மளை கேட்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம சாட்சியாக இருக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம எதிரி வீட்டில், நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்கிட்ட நம்ம சாட்சியாக இருக்கிறோமா, இதுதான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எப்படி சாட்சியாக இருக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை சாட்சியை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காலை எழுந்த உடனே என்ன பண்ண, ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இந்த நாளில் இந்த இடத்துல இருக்க சுற்றி உள்ள ஜனங்கள் மத்தியில், இந்த ஸ்ட்ரீட்டில் நான் போய் பேசுகிற மத்தியில் நான் எப்படி இருக்கணும், சாட்சியாக நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்மளை சாட்சிப்படுத்தினா தான் நம்ம அநேகர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே என்ன பண்ணுறோம், வீட்டாண்ட சாட்சி இல்லாமல் இருக்க இந்த சிஸ்டர் இருக்கிறாங்களான்னு வந்து கேட்டால் எத்தனை வார்த்தை வருது தெரியுங்களா? இந்த சிஸ்டரா, அந்த வெள்ளை புடவை கட்டின்னு போவாங்களா, அவங்களா அந்த இப்படி போவாங்களா, அப்படியா அப்படின்ற பேர் வரக்கூடாது. அந்த சிஸ்டர் இந்த இடத்துல நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அவ்வளோ குடும்பத்தை நடத்தினாங்க. வயசான அம்மா. நாங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த அம்மா பற்றி நான் கேள்விப்பட்டு அந்த அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களோட பேசும்போது அவங்க சொன்னாங்க, எப்படிம்மா நீங்கள் இதெல்லாம் வழி நடத்தின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏம்மா எனக்கு உன்னை மாதிரி யாராச்சும் எனக்கு ஒரு சில காணி கொடுப்பாங்க, அந்த காணிக்கு எடுத்துன்னு போய் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த குழந்தைங்களுக்கு பென்சில் இருக்காது, பென் இருக்காது, நோட் இருக்காது, இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். கொடுத்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன பண்ணுது இப்போ நல்லா படிக்குது, நீ போகிற சபைக்கு நானும் வரேன்னு வருவாங்க. அல்லேலூயா. அது மாதிரி சொல்லி சொல்லி எல்லா குடும்பத்தையும் நடத்துனாங்க. ஆனால் அந்த அம்மா வீட்டில் 4 மகனுங்க, 4 பேரும் பயங்கரமான குடிக்காரனுங்க. 4 பேருக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா டெய்லி எங்கள் வீட்டுக்கு 1 to 2 நாளைக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அழுவாங்க. காலையில் 6 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வந்து உட்காந்து அழுவாங்க. நான் சொல்லுவேன், நீ இத்தனை ஆத்துமாக்கள் ஏன் கொடுத்தாருன்னா உன் குடும்பத்துலேருந்து குறை இருக்கு வச்சு தான் என்ன பண்ணாரு, அந்த ஆத்துமாக்களை கொடுத்தாரு. நீங்கள் மறிக்கிறதுக்குள்ளே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட நீ கவலைப்படாதமான்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துட்டு மறிப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் திடீர்னு அந்த அம்மா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறிச்சிட்டாங்க. அந்த மரணத்துக்கிட்ட நான் போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஊழியர் சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி கேட்டு எனக்கு அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாட்சியாக வாழணும். நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம பிரியமாக நம்ம வச்சுருக்கிறோமா, நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம், ஆண்டவர் பிள்ளைங்கள் இல்லாத போல் பேசுகிறோம், மற்ற உலகத்தாரை போல் நம்ம பேசுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் பிள்ளைங்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கொண்டு நான் அதான் நேற்று எங்கள் ஐயாக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எப்பா மெசேஜ் கொடுக்கறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, ஜெபித்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணோம், சாட்சியாக வாழணும். அந்த சாட்சி ஒருத்தர் இருந்தால் இன்னைக்கு எல்லா தேசமே ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம சாட்சியாக வாழணும், சாட்சியாக மற்றவங்களோட பழகணும். அப்புறம் நல்ல ஜெபிக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸ் வைங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஃப்ரெண்டுங்க யாரை வைக்கிறோம், எத்தனையோ பேரை வச்சிடறோம். அவங்க சொல்லுவாங்க, வாங்க அங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. ஒரு சகோதரி எப்பவுமே ப்ரேயருக்கு வராங்க, அன்றைக்கி வரல. எதுக்கு வரல தெரிலன்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சிஸ்டர் ஏன் வரல நீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து கடைக்கு போகலான்னு கூப்பிட்டாங்களாம். நகை கடைக்கு போனோம், கொஞ்சம் வரியான்னு கூப்பிட்டுக்குறாங்க. ஆனால் இங்கே லீவ் போட்டு என்ன பண்ணாங்க, கடைக்கு போனாங்க. கடையில் போயிட்டு உள்ளே போயிட்டு உக்காந்தாங்களா பாரு, உக்காந்துட்டு ஏதோ நகை எடுத்துருக்காங்க. எடுத்த உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணிக்கிறான், கதவு மூடிருக்கிறான். என்ன காரணம்னு கேட்டால், உள்ள ஒரு நகை இல்லை, அது என்ன பண்ணுறேன், இங்கே உள்ளே வந்துக்கிறவங்க எல்லாம் நான் செக் பண்ணும், அதனால் கதவு மூடிட்டாங்க. அவங்க ப்ரேயருக்கு என்ன பண்ண முடியல, அன்றைக்கி ஃபுல்லாக அந்த உள்ளே இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு கட்டுப்பிடிச்சி அது கரெக்ட் பண்ணாங்களோ அப்புறம் தெரியாது. ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு நேரங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் அந்த நேரத்தை ஆண்டவருக்காக நம்ம நிறைய நேரங்களை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அவருக்கு நமக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறது எல்லாவற்றும் அவர் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தெரியும் யார் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக கொடுக்குறோம், ஆண்டவர் உலகத்துக்காக எவ்வளோ தரோம், வீட்டுக்காக எவ்வளோ தரோம், மற்ற காயத்துக்கு எவ்வளோ தரோம், எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்க நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடி நம்ம ஜெபம் பண்ணி திரும்ப வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் நம்ம கிருபை நம்ம பரிசுத்தமாக வாழணும். அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த அலங்காரம் நம்மளுக்குள்ளே வந்துட்டா நம்மளை சுற்றி வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாடும்போது எல்லாம் நல்லா கைத்தட்டலாம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், நான்
மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. இந்த பரமானத்தின் பொந்த பொருளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடணும், அவருக்காக நிற்கணும், அவருக்காக உழைக்கணும். அல்லேலூயா. ஜெபமல்லாமா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, இந்த அருமையான நாளில் கூட ஏசப்பா, இந்த ஓய்வு நாளில், இந்த மன மகிழ்ச்சி நாளில் அப்பா எங்களெல்லாம் ஒன்று கூட்டி உம்முடைய ஆலயத்தில் உம்மை நோக்கி பார்க்க நீ கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை இன்னும் நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ள எங்கள் திராட்சை தோட்டம் ஏசப்பா, எங்கள் தோட்டம் எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கணுமே. எங்கள் இருதயமாக தோட்டம் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, எங்கள் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, எங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கணும் ஐயா. இந்த 3 இடத்துல நாங்கள் பரிசுத்தமாக காணப்படும்படியா எங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எல்லா கல் முள் எல்லாவற்றையும் எங்களை அப்புறப்படுத்தி இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள இந்த கடைசி நாட்கள் ஐயா, மணவாட்டி சபையை நோக்க மணவாளனி வரப்போகிற நாட்கள் விட்டது ஏசப்பா. நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் ஒவ்வொரு காணப்படும்படியா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்களே, நீதி செய்வர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்லிக்கிங்களே, இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறையா. எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்குறோம். இந்த இருதயமாகிய பலகையில உங்களுடைய கிருபை உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் எழுதி கொள்ள கிருபை கொடுத்துக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த இருதயத்துக்குள்ள அப்பா ஸ்தோத்திரம், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த இருதயம் உமக்கு பிரியமா இருக்குது போலப்பா. தாவீது சொன்னது போல என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தாவீதை போன சொன்னீங்களப்பா. எங்களை பார்த்துக்கு நீங்க சொல்ல எங்களை இருதயங்களை எங்களை பக்குவப்படுத்தி தாங்கப்பா. எஸ்ராவோட இருதயம் பக்குவப்படுத்தி இருந்தது போல எங்கள் இருதயங்கள் பக்குவப்படணும் ஐயா. அந்த கடைசி நாட்கள்ல அப்பா அப்படி வேதம் கிடைக்காத பஞ்சம் வரப்போதுப்பா. அந்த பஞ்சத்துக்கு எங்களை விலக்கி நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களை இருதயம் இன்னும் பரிசுத்தமா வாழட்டும். பரிசுத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாளில் வந்த பிள்ளைகளப்பா எந்தெந்த அற்புத அதிசயத்துக்காக வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு மேலும் அப்படியே கிருபையை அனுப்பி ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை செய்வேன் சொன்னீங்களப்பா. அந்த அற்புத அருமையான பிள்ளைகள் குடும்பங்களிலே நடக்கட்டையா. குடும்பங்கள் எந்தெந்த அற்புதத்துக்காக காத்து வந்திருக்கிறாங்களோ அந்த அற்புதங்கள் நடக்கட்டும், அந்த அதிசயங்கள் நடக்கட்டும், அவளோட ஜெப தேவைகள் சந்திக்கப்படட்டும். நம்முடைய கிருபை ஒவ்வொரு சூழ்ந்திருக்கட்டும் ஐயா. இந்த நாள் கூட ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்போ அருமையான கொடுத்த பாஸ்டுக்கான ஜெபிக்கிறோம், அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறப்பா. அவர் கொடுத்த அருமை மகனுக்கா ஸ்தோத்திரையா. இம்மட்டுமா நடத்தி வந்ததுக்கா நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா ஸ்தோத்திரம் உடைய பாதத்தில் அமர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க நீர் கொடுத்த எல்லா கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் அவர்களை பலப்படுத்தி இப்படி ஊழியத்தை பெருகும்படி இன்னும் கிருபைகளை கூட்டி கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவர்கள் ஊழியங்கள் ஆண்டவரே படரட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அவள் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட அப்பா தன் காலத்தை தன் கனியை கொடுக்கிற மரமாய் அந்த ஊழிய இன்னும் பரக போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூடப்பா அடியார்களை கூட தாழ்த்தி ஒப்புக்கிறப்பா. நீர்தாமே இந்த நாளில் பேசணும்ப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு இருதயத்தை சிறப்படுத்தி பலப்படுத்தி அனுப்ப போற கிருபைக்கா ஸ்தோத்திரம். வார்த்தைனால் கிருபையா நடத்துங்க. கிருபையுள்ள வார்த்தையில இருதயத்தை நிரப்பும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் நிரம்பட்டையா. எங்களை ஒவ்வொருடைய இருதயங்கள் நிரம்பனப்பா. இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் விடுதலை கொடுத்து அனுப்பும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்கப்பா. இந்த சுற்றியுள்ள ஜனங்களுக்கு ஆட்சேபிக்கிறையா. அந்த கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, அந்த கண்கள் திறக்கப்படணுமே அப்பா ஸ்தோத்திரம். அந்த இருளுக்கு கண்கள் திறக்கப்படணும் ஐயா ஸ்தோத்திரம். அந்த மனக்கண்கள் நீர் திறந்து கொடுக்க போறீங்களா அதுக்கா ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை கண்டு ஓடி வரணும்ப்பா. என் ஜனங்கள் ஓடி வரப்போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். இதன் முழுவதும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. தேவாவியான உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதி கனமைகள் ஒரு எடுக்கும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என் அழைத்த அருமையான போதகருக்கும் அருமையான சகோதரிக்கும் அவர் பிள்ளைக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். வேத புத்தகத்தை உயர்த்தி சொல்லுங்கள். கரங்களை ஏந்தி ஆண்டவரே சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன்? நோட்ஸ் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நோட்ஸ் எத்தனை வந்துக்கிறீங்களா? நோட்ஸ் எத்தனை பேர் கொண்டு நல்லா தூக்கி பாருங்கள். நல்ல கரங்களை உயர்த்துங்க, கையில் வைங்க. எல்லா கையிலும் நோட்ஸ் இருக்கணும். அல்லேலூயா. எப்போவுமே ஆண்டவர் சொல்லும் போது எழுதணும். நான் சொல்லும் போது எழுதாதீங்க. ஆண்டவர் பேசுனா எழுதுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பேசுகிறவர்.
நீங்கள் இன்றைக்கி பேசுவார், இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வார்த்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை என்ன பண்ணணும், எழுதி குடும்பத்தில் போய் குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், அந்த வார்த்தைகளை திருப்பி பார்க்கணும். அப்போ நீங்கள் திருப்பி பார்க்கும்போது அந்த வார்த்தை உங்களோட பேசும். மறுபடியும் அது பேச பேச ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் அதிகாலை ஜெபத்தில் குடும்ப ஜெபத்தில் அப்புறம் அதை அதிகமாக தியானம் பண்ணும் போது அது உங்களுடைய ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா பரலோகம் எதை கேட்குது, கனி தான் கேட்குது. பரலோகம் எதை கேட்கல. பரலோகத்தில் என்ன வேணும், இங்கே பரிசுத்தமாக இருந்தால் தான் அங்கே போக முடியும். நீங்கள் கனி கொடுக்கல அப்படின்னா 100 வருஷம் சபையில் உட்காந்தோட எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஐயோ எனக்கு வந்து கசப்பு இருக்குதுன்னா போக முடியாது, எனக்கு கோபம் இருக்குதுன்னா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நம்ம வியாதி இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்மளுக்கு கசப்பு இருந்தால் ஆலயத்துக்கு வரோம். அல்லேலூயா. கசப்பை எடுக்கிற இடம் எது, ஆலயம். வியாதி எடுக்கிற இடம் எது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட என்ன பண்ணிடுறாங்க, வியாதி எப்படியாவது எடுக்க முயற்சிக்கிறாங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் நமக்கு வியாதி கசப்பு போனால் வியாதியை போயிடும். அல்லேலூயா. கோபம் போனால் வியாதி போகாதா, கீழ்ப்படியில் இருந்தால் வியாதி போகாதா, பரிசுத்தம் இருந்தால் வியாதி போகாதா. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவங்களுக்கு வியாதி தானாக போயிடும். நீங்கள் அந்த வியாதி உங்களை தொடாது. அல்லேலூயா. அதனால தான் இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ணணும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தருடைய செவியை கர்த்தர் திறந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்வாங்க மாட்டாங்க ஆண்டவர் விட்டு. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய செவி நீங்கள் திறக்கலைன்னா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஏதோ கேட்ட மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணி போயிடுவீங்க. மறுபடியும் அதே பாவத்தை மறுபடியும் செய்கிறோம். அதுக்கு என்ன காரணம், செவி திறக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதை அங்கே வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அல்லேலூயா. ஒருத்தருடைய செவி திறக்கப்படலைன்னா அந்த வேதத்தை அவங்க விளக்கிடுவாங்க. அவங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கேட்கவே மாட்டார். உங்கள் செவி வந்து அடைக்கப்பட்டிருந்தா நீங்கள் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்னா, நீங்கள் வேதத்துக்கு உங்கள் செவி என்ன பண்ணணும், திறக்கணும். ஆண்டவரே என் செவி திறந்து தாங்க. ஏன்னா செவி என்பது மிக முக்கியம். புரியுங்களா. வசனம் உள்ளே போய் தான் என்ன பண்ணுது, எல்லா வேலையும் செய்யணும்னா அது செவிலே தடுப்பாகி என்ன பண்ணுது, வெளியே வந்தது வசனம். சொல்கிற வசனம் அத்தனை நீங்கள் கேட்ட இத்தனாலும் இவ்வளோ வசனத்தை கேட்டீங்க. கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆனவங்களா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 5 வருஷம் ஆயிடுச்சா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அதிகமாகிடுச்சு. 5 வருஷம் ஆனால் ஒரு டாக்டர் ஆகிடுறாங்க. இல்லை 5 வருஷம் ஆனால் ஒரு டாக்டர் ஆகிடுறாங்க. நீங்கள் என்ன இருக்கணும், ஒரு சபைக்கு நல்ல ஒரு சீசனாக இருக்கணும், ஒரு ஜெபிக்கிற ஜாமக்காரனாக இருக்கணும், ஒரு யுத்த வீரனாக இருக்கணும், ஒரு உடன் ஊழியக்காரர் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கணும். ஏன் வளரல அப்படின்னா நம்ம கேட்குறோம், ஆனால் அது சரியாக கேட்கறதில்ல. இல்லையா. வரோம், கேட்குறோம், போயிடுறோம். மாற்றங்கள் எதுவும் வர மாட்டேங்குது. அப்போ மாற்றங்கள் வராத சபைக்கு எப்படி வளரும், நமக்குள்ள மாற்றங்கள் வந்தால் தான் வளரும். இல்லையா. ஒரு குடும்பத்தில் எவ்வளோ தான் வந்து சாப்பிட்டுனே இருந்தாலும் அதுக்கு வருமானம் வேணுமே. வருமானம் இல்லாத சாப்பிட்டானா ஆகும், வீதிக்கு வந்துடுவாங்க. இல்லை. அப்போ வருமானம் மிக அவசியம். அந்த பிள்ளைங்க நல்லா சம்பாரிச்சா தான் அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படுது. புரியுங்களா. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இருந்தால் தான் அந்த வீட்டில் 3 வேளை என்ன இருக்கும், சாப்பாடு இருக்கும். அது மாதிரி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அந்த செவியில் உள்வாங்கி அது இருதயத்தில் கொண்டு போய் அந்த இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கணும், அதை தியானிக்கும் போது ஒன்று கனி கொடுக்குறீங்க. சரிங்களா. நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறதில்ல, ஆனால் கனி கொடுக்கணுன்னா அதுக்கு வழி என்ன, நிறைய யூடியூப் பார்க்குறோம். யூடியூப்பை நிறைய பார்க்காதீங்க அண்ணா இருக்கிறீங்களா, இது வரைக்கும் யூடியூப் பார்க்காதுங்க. நிறைய மெசேஜ் கேட்குறோம். ஏன் ஆயுக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி இல்லாத இருக்கிறாங்க, கேட்டோம். நம்ம கேட்டு ஏன் வளர்ச்சி இல்லை, நிறைய மெசேஜ் கேட்குறீங்களா, கேட்கலையா, பாடல் கேட்குறோம், மெசேஜ் கேட்குறோம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஏன் வளர்ச்சி இல்லைன்னா, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அறிவு தான் வளரும். என்ன வளரும், ஆனால் கனி வளராது. கனி வளரணுன்னா நீ வேதத்தை எடுத்து உட்காந்தா தான் வளரும். நீ வேதத்தை எடுத்து இரவு பகலாம் அதை தியானித்தா தான் வளரும். அல்லையா. அப்போ தியானம் இல்லாத இடத்துல என்ன இல்லை, கனி இல்லை. அல்லையா. அறிவு வளர்ந்துடும். நிறைய பேருக்கு அறிவு இருக்குது, புரியுங்களா, ஆனால் கனி இல்லாதனால வருகையில் போகவே முடியாது. அல்லையா. அதை ஆண்டவர் சொன்னார், நிறைவானது வரும்போது அப்போ அது குறைவானதான், அறிவெல்லாம் குறைவானது தான். தீர்க்க தரிசனம் வரம் எல்லாமே குறைவானது. நிறைவானது என்னது, அன்பு தான்.
புரியுங்களா? அதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் எது பெரியது? அன்பு தான் கனி. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் செவியை திறந்து இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாங்க. அங்கே சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர், நீதிமொழிகள் 5:13 வாசிங்க. 5:13 என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் பாருங்க, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. உங்கள் போதகர் யார்? உங்கள் ஊழியக்காரர் தான். சில நேரத்தில் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்காதனால பல பிரச்சனையில் போய் சிக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் கேளாமல் போனது எது? செவி கேட்கலை. புரியுங்களா? கேட்காதனால எவ்வளோ ஆபத்தெல்லாம் வந்து அதில் சிக்கி நிறைய பணங்கள், பொருள், வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இழந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு என் செவியை சாயாமல் போனேனே. புரியுங்களா? அப்போ எவ்வளோ அந்த செவி சாய்க்காதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க 2 தீமோத்தேயு 4:4 சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாருங்கள், சத்தியத்துக்கு செவியை விலக்கிடுவாங்க. எது சத்தியன்றது அறியாமல் போயிடுறாங்கல்ல. சத்தியனா என்ன? வசனனா என்ன? வசனனா என்னங்க? பைபிள் கையில் வச்சுருக்கிறீங்க. வசனனா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சத்தியனா தெரிஞ்சிருக்கணும். 5 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்கணும்? நம்ம ஏபிசிடி சொல்ல தெரியாத மாதிரி தானே இருக்குது. அப்போ சத்தியனா என்ன? வசனம். வசனா என்ன? வார்த்தை. பாருங்கள், எப்படி மாற்றி மாற்றி சொல்கிறோம். அந்த காயின் வந்து ஏன் காயினுடைய ஆண்டவர் பலியை வந்து அங்கீகரிக்க மாட்டார்? ஆபேலுடைய காணிக்கை ஏன் அங்கீகரித்தார்? ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து 2 பேரும் பலி செலுத்துகிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? சிஸ்டர் சொல்லுவாங்க, காயின் விசுவாசிக்கலை. எப்படி சொல்கிறீங்க? கீழ்ப்படியில். 2வது கீழ்ப்படியில் எங்கன்னா வசனம் இருக்கா? காயின் குறித்து அந்த அதிகாரம் தான் இருக்குதுல்ல. சொல்லுங்கள். வேறு நீங்கம்மா, வேறு யாராவது நீங்கள் சொல்கிறீங்களா? நல்ல கனிகள் கொடுக்கலே அப்படின்னு பைபிள் இருக்கா? இல்லைன்னா அது கள்ள உபதேசம். நம்ம எதோ ஒன்று சொன்னோம்னா அது என்ன மாறிடுது? வசனத்தை வச்சு வசனத்தில் என்ன பண்ணோம்? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். ஏசாயா 34:16 என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. என்ன பண்ணது? இவைகள் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்படின்னா கர்த்தருடைய புஸ்தகத்தில் இப்போ காயினுடைய பலிக்கு அவன் ஏன் செலுத்தலைன்னு இன்னொருத்தில் வசனம் இருக்கும். புரியுங்களா? அதான் ஜோடின்றாரு. குறையாதுன்றாரு. அந்த ஜோடி இல்லாது இருக்காதுன்றாரு. யார் சொன்னது? கர்த்தர் சொல்கிறாரு. தேவன் சொல்கிறாரு, ஜோடியே இல்லாது இருக்காது. எல்லா வசனத்துக்கு என்ன இருக்கும்? ஜோடி இருக்கும். புரியுங்களா? அந்த ஜோடி ஏன் நமக்கு தெரியல? நம்ம தேடி வாசிக்கலை. ஏன் தேடி வாசிக்கலை? போதகருடைய சொல்ல கேட்கலை. அல்லையா? போதகர் ஐயா சொன்னாலும் நான் சொன்னால் ஒன்று சபைக்கு தானே சொல்லுகிறோம். புரியுங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுத்துன்னு வரணும், எழுதணும். இதில் தான் உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உன்னை வந்து விலைக்கரை கொடுத்து வாங்கிட்டார். விலை கொடுத்து ஒரு லேண்டை விலை கொடுத்து வாங்கிட்டு பிறகு அது யாருக்கு சொந்தம்? யாருங்க வாங்கினுக்கு சொந்தம். அது யாராவது போய் ஏறு விழுதா என்ன பண்ணுவீங்க? ஏங்க, லேண்டு ஒன்று இருக்குது, சும்மா தானே இருக்குது, நான் லேண்டு விழுது என்ன பண்ணிக்கிறேன்? ஏற்றுப்பாங்களே? ஏற்றுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? போலீஸுக்கு அப்புறம் சண்டை போடுவாங்க, எதிர்ப்பாங்க, போராடுவாங்க. இது என்னுடைய நலன்னு. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டார் அவருடைய ரத்தத்தினால. இப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? அவர் அறிகிற அறிவில் தான் நீங்கள் வளரணும். வேறு எது வளர்றீங்களோ இல்லையோ. புரியுங்களா? ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியாச்சுன்னா அவருக்கு நீங்கள் சொந்தம் ஆகிட்டீங்க. இன்றைக்கி உனக்கு யாருமே சொந்தம் கிடையாது இந்த உலகத்தில். யார் சொந்தம்? ஏசா சொந்தம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த லேண்டு உன்னுடைய சொந்தம். யார் வந்து கை வச்சாலும் என்ன பண்ணுறோம்? அப்போ அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு, விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ நம்ம அவருக்கு சொந்தம். நீ வேறு எதனா செய்தீங்கன்னா அந்த நீ செய்கிற உனக்கு வர ஆசீர்வாதம் நீயே கெடுத்துக்கிற. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளையை பெற்று எடுத்துகிட்டு அது வேறு வீட்டில் போய் அப்பா அம்மானு சொல்லி கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கெல்லாம் வேலை செய்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்ம ஒத்துப்பீங்களா? அது மாதிரி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய சபையில் நீங்கள் உட்காந்துட்டீங்க. உனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தாச்சு, ஒரு போதகரை கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆலயத்தில் விழுந்து கிடக்க வேண்டியது உங்கள் வேலை. இல்லையா? வேலைன்றது செகண்டு. ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் முக்கியம்.
புரியுங்களா? உனக்கு என்ன தரணும்னு அவர்கிட்ட நீ கேட்டால் அவர் அருமையான வேலை தருவார். நீங்களே போய் வேலைக்கு சேர்ந்தனால தான் 10,000 15,000 20,000 உட்காந்து வேலை செய்யணுங்கிறீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஒரே மாதத்தில் 1,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு வியாபாரம் ஆகிடும். உனக்கு வேலை கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாருமா? கொடுப்பாரு. ஏன் நம்ம உட்காரதில்ல? நம்ம அவர் சொந்தனே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அவர் என்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இனி நான் என்ன செய்ய தேவையில்ல. எது செய்தாலும் அவர் இல்லாத நான் செய்ய முடியாதுன்னு அந்த அளவுக்கு வந்துடணும். புரியுங்களா? ஒரு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னா அது உனக்கு சொந்தம். அது யார் கை வச்சாலும் நீங்கள் விட மாட்டீங்க. அதே மாதிரி ஆண்டவர் மேலே யார் கை வச்சாலும் விட மாட்டார். ஆனால் அவருக்கு நீ சொந்தமாக இருக்கணும்ல, அப்படி நீங்கள் நினைக்கணும்ல. அப்போ அவர் யார்? அவர் சர்வ வல்லவர் இல்லை? அப்போ சர்வ வல்லர்கிட்ட என்ன இருக்குது? சர்வ வல்லர்கிட்ட என்னமா இருக்குது? உலகமே அவர் கையில் இருக்குது. வானம் அவர்கிட்ட இருக்குது, பூமி அவர்கிட்ட இருக்குது, எல்லா சொத்தும் அவர்கிட்ட இருக்குது, உன்னுடைய எல்லா தேவைகளும் அவர்கிட்ட இருக்குது. உன்னுடைய இருதயத்தினுடைய அத்தனை தேவைகள் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவர் என்னை பெற்றெடுத்துட்டார். அவர் என்னை என்ன பண்ணிட்டார்? விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ நான் பாவி இல்லை, நான் பரிசுத்தவான், நான் பரலோகத்துக்கு போகிற ஆள். எனக்கு பூமியில் எந்த இடத்துலையும் பொக்கிஷம் எனக்கு இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? என் பொக்கிஷம்லாம் பரலோகத்தில் இருக்கிற அந்த நினைவில் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அப்போ தான் இந்த சபை 100 மடங்கு வளர்ந்துடும். நீங்கள் எல்லாமே உங்களோடய நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சபை என்ன பண்ணாது? வளராது. நீங்கள் எப்போவுமே உங்களால் என்னென்ன பண்ணுறீங்க? எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அப்புறம் அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவன் பார்த்துமா இவன் பார்த்துப்பான்னு அவன் மேலேயே என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படியே போட்டிருக்கிறார். 10:37 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன சொல்கிறாரு? எல்லாம் வாசிங்க. தகப்பனையாவது தாயாவது என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? இயேசு தான் சொன்னார். இந்த வசனத்தை யார் எழுதுனது? தகப்பனையாவது தாயாவது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எண்ணிலையும் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடாது. அப்புறம் மகனையாவது மகளையாவது அப்போ உங்களுக்கு தாய் தகப்பனுக்காக மகன் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கக்கூடாது. ஏன் மனைவியை நேசிக்கக்கூடாதுன்னு சொல்ல? ஏன் கணவனை நேசிக்கணும் அந்த இடத்துல சொல்லலை? அந்த வசனத்தில் ஏன் சொல்லலை? உனக்கு சொந்த புருஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் மணவாளன். நீ யார்? மனைவி. புரியுங்களா? மணவாட்டி உன்னை நீ தானே. அப்போ நம்ம 2 பேருக்கு அது சொல்லலை. நீ என்னை நேசிக்கினே இரு. புரியுங்களா? நீ என்னை நேசிக்க என்ன பண்ணுவேன்? உனக்கு சொந்த பந்தலாம் இருக்கல. அவர் என்ன சொன்னார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அந்த அன்பை நான் உனக்கு தருவேன். அப்புறம் நீ எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்பேன். புரியுங்களா? நேசிக்கிறது அன்பு தான், வாஞ்சிக்கிறது அன்பு தான். புரியுங்களா? சிநேகிக்கிறது அன்பு தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னிலே யாருமே என்ன பண்ணாதீங்க, அதிகமாக நேசித்தராதே. ஏன் நேசிக்கூடாது? நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஒரு பொருளை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டா அதை தான் அதிகமாக நேசிப்பீங்க. உனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டா அது என்ன பண்ணுங்க? போட்டுன்னு வர வரைக்கும் என்ன பண்ணும்? அது மேலேயே எண்ணம் இருக்கும். அது யாராவது கேட்ட விட என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. ஏன்னா அது நீ வாங்கிட்ட, அது உனக்கு சொந்தமாகிடுச்சு. அதுமாதிரி ஆண்டவருக்கு நீங்கள் சொந்தமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை தான் அதிகமாக நேசிக்கணும். அல்லையா? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா அவர் எப்படி தெரியும் நேசிக்கிறது? சொல்லு. நேசிக்கனா நான் அர்த்தம் பழகணும். ஒருத்தரோட பழகினா தான் என்ன உண்டாகுமா? நீங்கள் ஒருத்தரோடு பழகிறீங்க, என்ன உண்டாகும்? ஒரு குடிகாரனோடு நீங்கள் பழகினா என்ன உண்டாகும்? அந்த குடியின் பழக்கம் உனக்குள்ள உண்டாகும். நான் சொல்ல போகிறாங்க 22:21 யோபு 22:21 நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். பாருங்க, ஒருத்தரோட பழகினா என்ன வருது? நீ அவரோடு பழகினா உனக்கு என்ன வருதுமா? இந்த சமாதானக்கு தான் உலகெல்லாம் ஓடி என்ன பண்ணுறது? உலகம் ஓடி போய் கேட்குது எங்கெல்லாம் சமாதானம் கிடைக்குமான்னு. சமாதானம் எங்கே இருக்குதுன்னா அவரோட பழகம் மொத்தம் இருக்குது. நம்ம யாரோட பழகி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். புரியுங்களா? அதான் சொன்னார் ஆண்டவர், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறது. இல்லையா? அப்போ நம்ம யாரோட பழகணும்? அவரோட பழகணும். அப்போ எப்படி பழகுறது? அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்படி பழகுறது? அவர் என்ன கொடுத்து நம்ம இந்த வேதம் தான் கொடுத்துக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? வேதம் கொடுத்துக்கிறாரு. இந்த வேதத்தோடு நீ பழகினா அவரோடு பழகுறன்னு அர்த்தம். புரியுங்களா? ஆனால் இதோடு யார் பழகுது? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நான் தேடி அதை ஆராய்ந்து அதை தியானிக்கிறேன். அப்படியான இருக்கிறீங்களா? நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து
அதை தேடி வாசிக்கிறேன், நான் ஆராய்ந்து வாசிக்கிறேன், தியானித்து வாசிக்கிறேன் அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? தேடி வாசிக்கிறீங்களா? இல்லை, வாசிப்பீங்க, படிக்கலாம். அப்போ அதனால தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இது நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அவ்வளோ தொல்லையாக இருக்குது உங்ககிட்டன்னா அதுக்கு காரணம் இதை என்ன பண்ணல, இதை கரெக்டாக நேசிக்கலை, அவரை அதிகமாக பழகலை. அதனால தான் வாழ்க்கையில் என்ன ஆகுது, பல பிரச்சனைகள் நம்மக்கிட்ட இருக்குது. தேவன் அவர் வல்லமை உடையவர், அவரால் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், ஒரு வார்த்தை சொல்லி உலகத்தை உண்டாக்குறது. இவ்வளோ பேர் உலகத்தை நம்மளால் உண்டாக்க முடியுமா? இவ்வளோ பேர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு அவருக்குன்னா ஒரு 100 வருஷமாக எடுத்துக்கினார். எவ்வளோ நேரம்? வானம் பூமி உண்டாக்காததுனால ஆச்சு, உண்டாச்சு. அப்போ உன் பிரச்சனையை வந்து ஆண்டு எடுத்துட்டு உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஏன் அவரை நம்ம பழகலை? அவரோட பழகாத ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தரோட பழக தான் நீ அவங்ககிட்ட கேட்கும்போது லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க, வீட்டிலே நீங்கள் வந்து எதனா எடுத்துன்னு போங்க, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் எடுத்துக்க அப்படின்றவாங்க. நல்லா பழக அன்பு வெளிப்பட நேசிக்க என்ன உண்டாகுது. அப்போ தேவனோட நீ நேசித்து பார்க்கணும். அப்போ இந்த அதிகாரத்தை, இந்த பைபிளை நீங்கள் வாசிக்கலைன்னா உனக்கு வர அத்தனை நன்மைகளை நீயே இழந்து போய் லாஸ்ட்டில் என்ன ஆகுது, லாஸ்ட்டில் ஆண்டவரே இழந்து போகிற அளவுக்கு வந்துடுறோம். சரிங்களா? ஆண்டவரே ஒரு நாள் நீங்கள் இழந்துடுவீங்க. ஏன் இழந்துருவீங்க? அவரோட எங்களால் என்ன பண்ண முடியல, பழக முடியல. ஏன் பழக முடியல? இது இப்போ வாசிக்கிறதுக்கு வெறுப்பாக இருக்குது. சில பைபிள் எடுத்தால் தூக்கம் வந்துடுது, வருதாம்மா? சில பைபிள் எடுத்தால் அதை வாசிக்க என்ன பண்ண முடியல. அப்போ இதில் வந்து தேடி வாசிக்கன்னு இப்போ தான் சொல்லிட்டாரு. நான் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. யார் சொன்னது? கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொன்னார்? கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணு, தேடி வாசின்னு சொன்னவர் பிதா. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருன்னு யார் சொன்னது? யாருமா சொன்னது? யார் சொன்னது? வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேறு எந்த கதைனா கேளுங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருன்னு யார் சொன்னது? பாருங்கள், தெரில. அப்போ எப்படி ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார்? ஒரு தகப்பனுடைய சொத்து எப்படி தெரியும்? குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பா வந்து ஒரு 100 கோடி வச்சுருக்கிறாருன்னா அது எப்படி தெரியும்? நீ குழந்தையிலேருந்து புருஷனாக மாறினா தான் தெரியும் இல்லை? அப்படியே குழந்தை மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா அது அவர் வச்சிருந்து உனக்கு தெரியாது. அதுமாதிரி ஆண்டவருக்கு நீ குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. குழந்தையா இருன்னு சொன்னாரா நம்மளை? பூரண புருஷராக இருந்தார். என்ன சொன்னார்? பூரண புருஷராக ஆகிடுங்க, புரியுங்களா? ஒரு புருஷனை போல இருங்க அப்படின்றார். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வர வேண்டுவீங்க. நம்ம குழந்தைகளாகவே இருக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு யார் சொன்னதுன்னா அதே தெரியல. அப்போ எப்படி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் சொல்லாருமா? நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம், அவன் கேட்குறாங்க, புரியுங்களா? ஒரு ப்ளஸ் சேர்ந்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மைனஸ் சேர்ந்தா என்னம்மா வரும்? மைனஸ் சேர்ந்தா ப்ளஸ் வருமா? அப்போ இதெல்லாம் நம்ம அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் கேட்குறான். அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணுன்னா கூட அவன் கேட்குற இன்டர்வியூ நம்ம கேட்குறதுலாம் சொன்னால் தான் அவனுக்கு வேலை கொடுக்குறான். ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகிற ஆள், அவர் அவ்வளோ பெரிய தேவன், சாதாரண தெய்வமாக நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்கள், தண்ணி மேலே நடக்கிறவர். யாருன்னா நடக்க முடியுமா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர். யாருன்னா மாற்ற முடியுமா? தண்ணீரை பிளக்கிறவர். யாருன்னா பண்ண முடியுமா? யோர்தானுடைய நதியை என்ன பண்ணார்? பின்னிட்டு போக வைக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன் நம்மக்கிட்ட இருக்கிறாரு. எரிகோவை என்ன பண்ணுறாரு? அந்த மதில் மேலே 4 பஸ்ஸு போமா, அவ்வளோ பேர் ஓடுறது. அவனுங்களே என்ன பண்ணல, அந்த செக்யூரிட்டி அங்கே நின்றுக்கிற மேலே சிப்பாய்ங்களுக்கு தெரியல இது இடிந்து விழப்போகுதுன்னு. 7 நாளில் விழப்போகுதுன்னு தெரியுமா? அவ்வளோ பெரிய வல்லமையாக கட்டி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னது கூட அந்த எரிகோ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? கீழே அப்படி ஒரு தப்பு என்ன பண்ணுறது? அதுவும் இந்த வெளியே விழ வேண்டியது உள்ளே விழுது. அல்லையா? இந்த சவுறு விழுந்தாலும் வெளியே தானே விழுனா, இது உள்ளே விழுதுன்னு அப்போ யோசித்து பாருங்கள். அவங்க பக்கமே திருப்புறாரு ஆண்டவர். அப்போ கர்த்தர் சூரியன் நிற்க வைக்கிறாரு, புரியுங்களா? எகிப்தில் பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணார்? பலவீனப்படுத்தினார். அவர் 10 வாதம் என்ன பண்ணார்? ஆண்டவர் அனுப்பினார். அதனால் அவங்களால மேற்கொள்ள முடியல. அவ்வளோ பெரிய தேவன். அதாவது எண்ண முடியாத அதிசயங்களும் கூட அவரை போல் ஒரு அதிசயம் செய்யும்போது யாருமே கிடையாது. அவரை போல் அற்புதம் செய்கிறவங்க யாருமே கிடையாது. அவரை போல் வல்லமை உள்ளவர் யாரும் கிடையாது. அவரை போல் யாருமே இல்லை. அவருக்கு நம்ம பிள்ளையாக இருக்கிறான்னு நம்ம எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியலனா அப்போ நமக்கு அவர் இடத்துல வந்து எப்படி நன்மை பெற முடியும்? நம்ம பெற முடியுமா? ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வியாதிஸ்தன் குணமாகறான், புரியுங்களா? அந்த 100க்கு அதிபதியும் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், நீ எங்கள் வீட்டுக்கே வரவான ஆண்டவரே,
நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரனா போயிடுவான். அவ்வளோ பெரிய தெய்வத்தினுடைய வல்லமை உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அவரை குறித்து நம்ம எப்படி செய்வோம்? நம்மை காட்டிலும் அவரை கீழே உட்கார வச்சிடறோம். ஆனால் நம்முடைய தேவன் வந்து உலகத்தையே உண்டாக்கினவர், உலகத்தையே சிருஷ்டித்தவர். புரியுங்களா? சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். இடி எல்லாம் அவருடைய மூலமாக தான் வருகிறது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? அதனால் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி தெரியுது? நம்மளை அவங்க பார்க்கும்போது எப்படி தெரியுது? அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைங்க மாதிரி தெரியல நம்மளை. அதனால் நம்மக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து சேர்றதும் இல்லை. ஏன்னா இவங்கள பார்த்தா எப்படி இருக்கிறாங்க? நம்மளுடைய மோசமாக இருக்கிறாங்களே. இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளுடைய வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமாக வெளிச்சம் தான் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. புரியுங்களா? நம்ம அவங்கள காட்டிலும் அறிவு குறைவாகுது. அதனால் எவனும் வரமாட்டேன்றான். நம்ம நீங்கள் நல்லா இருந்தால் தானே மற்றவங்க வந்து உள்ளே சேருவாங்க. இறைக்கிற கிணறு தான் சுரக்கிற கிணறு இறைக்குமா என்ன சொல்லுவோம்? அது மாதிரி நீங்கள் இறைக்கிற கொடுக்குற கதை இருந்தால் தான் அவங்க வந்து தானே அவங்ககிட்ட சேர்ந்துருவாங்க. சேர மாட்டாங்களே. அப்போ நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிருக்கல. அப்போ அவரை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:30 சொல்லுது. ஏசு தான் சொன்னார் இந்த வசனத்தை. 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளும் அந்த வேதம் தான். என்னை குறித்து சாட்சி கொடுத்து அவரை குறித்து சாட்சி கொடுத்தது அந்த வேதம் தான். இந்த 1189 அதிகாரம். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் எதை செய்கிறீங்களே இல்லையோ, ஆனால் இந்த வேதத்துக்கு நீங்கள் நேரத்தை காலத்தை கொடுத்தாதான் இந்த சபை 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளைப் போல வாழணும். புரியுங்களா? அவருக்கு பிள்ளையாக இருந்தவர் யார்? மோசே இருந்தார். என்ன செய்தார் மோசே? என்னம்மா பண்ணார்? கோலை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? செங்கடலை போடுறாரு, 2 பிளக்குது. ஆனால் உங்கள் கேட்டு ஆண்டவர் கோலை கொடுத்து அனுப்பினா எங்கன்னா என்ன பண்ண முடியுமாம்மா? உடனே போட்டு போயினே இருப்போம். அந்த கோலை எனக்கு வேணாம் ஆண்டவரே, ஏன் நம்புவான் அப்படின்னு போயிடுவோம். அவர் அதிகாரத்தை கொடுத்தவரை நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அவரோடு பழகாதவங்களுக்கு அவர் எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய தேவன் எப்போ செய்வாருன்னா, நீ அவரோட பழக தான் அவர் யாருன்னு அறிந்தால் தான் உன்னிடத்தில் எல்லாமே கொடுப்பார். புரியுங்களா? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சுவிசேஷம் போகணும். ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா, வந்தால் சபைக்கு வந்தவங்க எல்லாமே எப்படிங்கிறாங்க? அவங்களே அந்த சுவிசேஷம் என்னன்னு தெரியாது உட்காந்துக்கிறனால தான் சுவிசேஷம் என்ன பண்ண மாட்டேங்குது, வெளியே போக மாட்டேங்குது. உண்மையாக கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அறிஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் எல்லா கையிலும் அற்புதம் இருக்குது. நீங்கள் யாருக்கெல்லாம் போய் வீட்டில் வியாதி குணமாக்குறீங்களோ, அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நின்னீங்கன்னா 100 பேருக்கு ஜாம் பண்ணி 100 பேர் அநேக ஆத்மா ஆதாயம் தான். அவ்வளோ வல்லமை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாரு இல்லை? அப்போ காயின் ஏன் பலி அங்கீகரிக்கல? அப்போ அதுக்கு ஒரு தேடி வாசத்துக்கு இன்னொரு வசனத்தை என்ன பண்ணியிருக்கணும் நம்ம? இந்த பைபிளில் ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் தான் இருக்குது, ஜோடி இருக்குது. புரியுங்களா? அது கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஜோடி. அந்த ஜோடி யார் சேர்க்கறது? உனக்குள்ளே ஒரு ஜோடியை, அந்த வசனத்தை ஜோடி சேர்க்கணுன்னா யார் சேர்க்கறது? உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் உனக்கு என்ன பண்ண டக்குன்னு டக்குன்னு வந்து அந்த வசனத்துக்கு பதில் எங்கே இருக்குதுன்னு டக்குன்னு தெரியும். ஏன்னா அந்த அதிகாரத்தை ஏற்கனவே நீ வாசித்துட்டேன். ஒரு 3 வருஷத்துக்குள்ள முழு பைபிளை முடிச்சிருக்கணும், தேடி ஆராய்ந்து தியானித்து. ஆனால் இதுக்கு 10 வருஷம் ஆகி கூட என்ன பண்ணல பைபிளை. யாரோ உங்கள்கிட்ட பேசினுக்கிறாங்க, ஆனால் பைபிள் தான் உங்கள்கிட்ட பேசணும். அவருடைய வார்த்தை உன்னோட பேசணும், அவனு பேசுகிற மாதிரி. புரியுங்க? வேறு எதத்தில் எதனா பேசுறதுக்கு வடிக்குதா? அவனு வசனத்தை வச்சு தான் பேசுவார். இந்த பைபிளுக்குள்ளே என்ன எழுதினாரோ அதை தான் இந்த பூமியில் நடந்துனுக்குது. இன்றைக்கி என்ன நடக்குது, போர் தொடர்ந்து வந்துருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா பைபிளில் எழுதப்பட்டாச்சு அந்த வார்த்தை. இன்றைக்கி அப்படியே நடக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி அங்கே நடக்கிற சண்டை இது உள்ளே இருக்குது. இன்றைக்கி கொரோனா வந்தது, ஏன் வந்ததுன்னு கேட்டால் எப்படி வந்தது, அது குறித்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாரு கடைசி நாட்கள் வரேன்னு. புரியுங்களா? ஒரு நாடு இன்னொரு நாடு ஏன் யுத்தம் நடக்குதுன்னா எழுதி வச்சுருக்கிறாரு. சுனாமி ஏன் வந்ததுன்னா அது எழுதி வச்சுருக்கிறாரு. ஏன் பூமி அதிர்ச்சி வருது? ஐயா ஏன் பூமி அதிர்ச்சி வருது? பூமி அதிர்ச்சியாமா வருது? அதாவது வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் வராங்க 40 வருஷமாக. டக்குன்னு பூமி பிளந்து ஒரு 23,000 பேர் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த விஷயம் யாருக்காவது? பூமி பிளந்து சபையை பிளந்துங்கன்னு சபையில் என்னதுங்க உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு யார் காரணம்? பாவம். என்னது? பாவம் பெருகும் போது கர்த்தர் கோபம் இறங்கிடும். அது சபை மேலே இறங்கிடும். புரியுதுங்களா?
ஆண்டவர் வந்து நீங்கள் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை தான் ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். புரியுங்களா? பாவத்தோடு வாழ்வதற்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். புரியுங்களா? நமக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வந்துனே இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிமா இருக்கும். 4 பேர் நம்மளை பார்த்தானா உண்மையாக இவருக்குள்ளே இயேசு இருக்கிறான்னு தெரியுது. புரியுங்களா? நம்மளை பார்த்தாவே அவன் பாதின்னு ஓடுறான். புரியுங்களா? இவங்க கடன் வாங்கினா கொடுக்க மாட்டேன்றாங்க, இவங்க அடிக்கடி சண்டை போடுறவங்க, குடும்பத்தில் சண்டை, அப்புறம் அடிக்கடி பிரச்சனை உண்டாக்குறவங்க, அடிக்கடிக்கு என்ன பண்ணுறது, வேலைக்கு லேட்டாக போகிறவங்க, அப்புறம் தேவையில்லாத சொல்கிறாங்களே இல்லையா. அதுக்கு என்ன காரணம்? நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோமோ அன்னிலேருந்து ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டணும். நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா ப்ராப்ளம் இல்லை. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டீர்கள், அந்த ரட்சிப்பு நிறைவேற எப்பவுமே என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் தான் பிரயாசப்படணும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூரண ரட்சிப்புகளை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு வசனம் எழுதியாச்சு. இல்லைங்க, நான் வந்து சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு அடுத்த வாரம் தான் வருவேன் இதோட அப்படின்னு சொன்னாவும் சொல்லுங்கள். இன்றைக்கி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க, அதோட அடுத்த வாரம் அனுப்பிச்சாவும் வயிற்றுக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு வேலை வாங்கிறதுக்கு பிள்ளைய ஒழுங்காக அனுப்புகிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அனுதினம் வேதத்தை வாசிக்கணும், அனுதினம் தியானிக்கணும், அனுதினம் ஆராயணும். வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஏன் மரித்தும் உன்னை பேசுகிறான்? ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார் ஆபேலை குறித்து. அப்போது இங்கே 4:4 எழுதப்பட்ட வசனம் அங்கே எத்தில போய் டிக்ளேர் பண்ணுறாரு. நம்ம எபிரேயரில் போய் 11:4 முடிக்கிறாரு. அந்த வசனத்தை அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போது ஏன் காணிக்கை வந்து அவன் வந்து பலியை வந்து அவன் வந்து காயின் செலுத்தும் போது ஏன் அங்கீகரிக்கலாம்? அவன் விசுவாசம் இல்லாமல் செலுத்தினான். அதான் சகோதரி சொன்னாங்க. டக்குன்னு அவங்க வாயை திறந்து விசுவாசம்னாங்க. வசனம் தெரியலனா கூட என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஆவியில் கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னாங்க. டக்குன்னு ஃபஸ்ட்டு விசுவாசம்னாங்க. அப்போ அந்த ஆவியான உள்ளே இருக்கிறனால தான் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? அந்த அடையாளம் தெரியலனாலும் அந்த வசனம் அங்கே இருக்குன்னு தெரியலனா கூட ஆவியான் பேசிடுறாரு. பேசினார் இல்லாமா? அவன் உங்களை ஆவியன் இருக்கிறாரா? இல்லை. ஆவியன் ஏன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செய்யாதனால ஆவியன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிறார்? உங்களை விட்டு விலகலை, உள்ளதான் இருப்பார். அவர் பேசாதபடி நீங்களே பண்ணிவிடுவீங்க. புரியுங்களா? அப்படி ஒரு ஆவியானவர் தன்னுடைய ஊற்று நிரப்பப்பட்டுனே இருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. எரேமியா 2:13. ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஆகிய ஊற்றை அவர்கள் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். யாரு? என் ஜனங்கள், சபையார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீராகிய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? விட்டு விட்டாங்க. அதான் நீ பைபிளை விட்டுட்டீங்க இன்றைக்கி. புரியுங்களா? இன்றைக்கி ஆண்டவர் ஏன் விட்டுட்டு வந்துட்டுக்கிறீங்கன்னா அவர் கேட்டால் ஏன் தெரியலன்னா விட்டுட்டீங்க, அவ்வளோதான். சும்மா மனசில் மட்டும் என்ன பண்ணுறோம்? யாரும் உள்ளே வச்சுக்கின்னு தேவையில்லாத ஆள்லாம் உள்ளே வச்சுக்கின்னு அதுக்காக ஓடிக்கின்னு போய் என்ன பண்ணுறோம்? நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. அப்படி ஓடினா பிரயோஜனம். அப்புறம் வெடிப்புள்ள தொட்டி என்ன பண்ணிக்கணும்? அவங்களே வெட்டிக்கினாங்க. புரியுங்களா? அந்த வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணி என்ன பண்ண மாட்டேங்குது? நிற்க மாட்டேங்குது. இங்கேருந்து சர்ச்சை விட்டு வெளியே போன பிறகு அப்படியே உலகமாக போயிடுறீங்க. மறுபடியும் 6 நாள் அப்படி சுற்றி மறுபடியும் சர்ச்சையில் உட்காடுறோம். மறுபடியும் உலகமே வெளியே போனது உலகமாக மாறுது. ஏன் அப்படின்னா தொட்டி நிரப்ப தொட்டி தான் போகிறீங்க. நின்று ஆராதனை பண்ணோம், அவனோட வசனத்தை கேட்டோம், எல்லாம் கேட்டால் இப்போ தொட்டி நிரம்புது. ஆனால் தொட்டி கீழே என்ன ஆயிடுச்சு? வெடிப்பட்டுருக்குது. அடிக்கடிக்கு என்ன பண்ண வெளியே போகும்போது மறந்துடுறீங்க வசனத்தை. அப்புறம் கேட்ட வசனத்தை என்ன மெசேஜ் தெரியல. என்ன காரணம்? நீங்கள் வாங்குகிற பணம்லாம் அந்த பொத்தலான பையில் போகிற மாதிரி போயிடுது. எதுவுமே சம்பளம் வாங்கினா சாப்பிட்றோம், ஒன்றுமே இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்லுமா? தேவையில்லாத வியாதி, தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத இடங்கள், தேவையில்லாத மக்கள் நம்மளோட சேர்ந்துக்கின்னு தேவையில்லாத வீடே இன்றைக்கி வெடிமையாக போயிடுச்சு. இன்றைக்கி சுடுகாடு மாதிரி இருக்குது சில வீடுகள்லாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? சுடுகாடு வந்து இப்போ வீடாக மாறிச்சு. வீடு வந்து எப்படி இருக்குது? இப்போது சுடுகாடாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு வீடு எப்படி இருக்கணும்? இல்லைன்னா ஒரு உடன்படிக்கை பெட்டி வச்சாங்க, எப்படி இருந்தது? ஓபேத்துடைய வீட்டில் எப்படி இருந்தது? ஏன் இருந்தாங்க? அந்த உடன்படிக்கை பெட்டி ஜபம் இருந்தது. ஒரு ஜபம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்குதுன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருந்தது? தேவ பிரசன்னம் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருந்தது? வேதம் இருந்தது, ஜபம் இருந்தது, வேதம் இருந்தது. அப்புறம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? துளித்த கோல் இருக்கிறது.
மண்ணாக இருந்தது. அதுமாரி ஒரு வீடு இருக்கணும். ஏன் இல்லை? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி வீடு சுடுகாலம் மாறத்துக்கு என்ன காரணம்? ஜபம் இல்லை. சினிமா ஓடுனுக்குது, 24 கதைகள் ஓடுது, 24 தேவையில்லாம் ஓடுனுக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்ப இல்லாததுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை. ஊரில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நீங்கள் உங்களுக்கும் மக்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதா? ஐயா என்ன இருக்கா? அவன் தடியாக தான் நம்மளும் தடி எடுக்கிறோம். புரியுங்களா? அவன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் நம்மளும் போகிறோம். அவனும் ஜெயிலுக்கு போனால் நம்மளும் ஜெயிலுக்கு போயின்னுக்கிறோம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்க என்ன இருக்கணும்? மாற்றம். பரிசுத்தம் உள்ள ஜாதிக்கும் பரிசுத்தம் இல்லாத ஜாதிக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒரு வித்தியாசம் இல்லை. எப்படி வர பரலோகம் போக முடியும்? ஆத்மா கூட ஒரு பாவியாக நீங்கள் மறிச்சிங்கன்னா அந்த ஆத்மா வெளியே வரதுக்கு ஒரு குழந்தை பெற்று எடுக்கிற அளவுக்கு கர்ப்ப வேதனை எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அப்படி ஒரு ஆத்மா வெளியே வருமா? என்ன செய்யும்? ஒரு மனுஷனுடைய பாவத்தோடு மறிக்கிற ஆத்மா அவன் மறிக்கும் போது அவ்வளோ வேதனை வருமா? ஓன்னு கத்தி வேதனையோடு தான் அந்த ஆத்மா வெளியே வந்து நின்று ஒரு 12 நாள் அங்கே இருக்குமா. உலகக்காரன் சொல்கிறான். அது பிறகு வேதனையோடு அந்த நரகத்துக்கு போகுமா. புரியுங்களா? ஏன்னா பாவம் ஒருத்தருக்குள்ளே இருக்கும்போது நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் பரலோகம் போவோமா போக மாட்டான்னு தெரிஞ்சால் யார் முடிவு பண்ணுறது? ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணாது யாருக்கு தெரியும்? அந்த பிள்ளைக்கே தெரியும். ஏன்னா அது ஒழுங்காக படிச்சிருந்ததுனால தான் பாஸ் பண்ணுது. அது ஒழுங்காக படிக்கலைன்னா சொல்லுங்கள், தெரியாது. ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ஹோம் ஒர்க் எடுக்கிறதில்ல, சொல்கிறதெல்லாம் டீச்சர் எடுக்காதனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஆலயத்துக்கு அனுதினம் பைபிள் இல்லை, ஜபம் இல்லை, துதி இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதில்லை, ஆத்மா ஆதாயம் செய்யறதில்லை, ஆண்டவருக்காக ஓடுறதில்லை, எதுவும் செய்யாதுந்தா உங்கள் ஆத்மா என்ன பண்ணும்? பின்னிட்டு போயிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 18:6. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அல்லேலூயா. அப்போது அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்க மாட்டேன்றான். மோசேயுடைய நியாயப்பிரமாண புத்தகம், இவன் ராஜாக்களில் வரா இந்த ராஜா. ஆனால் மோசே எழுதின அந்த 5 புத்தகத்தை வச்சுக்கின்னு அதை இரவும் பகலும் வாசிக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கிறீங்களா? 10ஆம் வசனம் சொல்லுது பாரு. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாத நாள் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்வான். அல்லேலூயா. ஏசாயா 50:10 தாசன்னா யார்? உங்கள் மேய்ப்பர். சொல்ல பாருங்க, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசன்னா யார்? உங்கள் ஊழியக்காரர். உங்கள் ஊழியக்காரர் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சொல்ல கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாத நாள் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணிப்பான்? நம்புவான், தன் தேவனை சார்ந்து கொள்வான். புரியுங்களா? அப்போது நீங்கள் தாசனுடைய சொல்லை விட்டுட்டு இப்போ நான் சொல்கிறது நான் யாருக்கு சொல்கிறேன்? உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஆண்டவர் வருகை இருந்தால் கைவிடப்பட்டீங்கன்னா அவங்க நரகத்துக்கு போயிட்டு ஊழ்ந்துருவீங்க. அப்புறம் நரகத்தில் எண்டண்டிக்கு என்ன பண்ண முடியாது? வெளியே வர முடியுமா? சொல்லுங்கம்மா. ஏசாயா 38:18 என்ன சொல்லுது பாருங்கள். பாதாளம் என்ன பண்ணாது? துதியாது. அப்படின்னா என்ன? பாதாளத்துக்கு துதிக்க என்ன? பாதாளத்துக்கு துதிக்க என்ன கனெக்ஷன் இருக்குது? சபைக்கும் துதிக்கும் கனெக்ட் இருக்குது இல்லை? ஆனால் பாதாளத்துக்கும் துதிக்க அதனால் கனெக்ட் இருக்கா? ஆனால் எழுதுறா பாருங்கள் தீர்க்கதரிசி, பாதாளம் உம்மை துதியாது. அப்புறம் ஒருத்தருக்குள்ளே மரணம் இருந்துச்சுன்னா அவங்க ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? நன்றி செலுத்த முடியாது. முடியுமா? அடுத்தது, குழியில் இறங்குகிறவர்கள் உங்களுடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் குழியில் கொண்டு போய் வைக்கிறாங்க, பெட்டியில் வச்சுட்டா என்ன பண்ண முடியும்? வேதத்தை தியானம் பண்ண முடியாது. அப்போ அந்த குழியில் இறங்க இருக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வேதத்தை தியானிக்க மாட்டாங்க. இப்போ நீங்களாம் வேதத்தை தியானிக்கிறீங்களா? என்னைக்கு தான் குடியில் தான் போக போகிறோம். அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் தியானித்தா குடியில் என்ன பண்ண மாட்டீங்க? போவீங்க. அது செத்த சரி இருந்தால் ஆத்மா போகாது. அல்லேலூயா. உங்கள் குடியில் நீங்கள் போகாத இருக்கணும்னா, நீங்கள் போகாதுன்னா அது மறுப செயல் கிடைக்கும். குடியில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒருத்தர் செத்த குடிக்கு தான் போகணும். எங்கே போக முடியும்? குடியில் போய் வச்சுடுவாங்க. ஆனால் அன்றைக்கி போய் நீங்கள் வேதத்தை தியானம் பண்ண முடியாது. முடியுமா? எப்போ தியானிக்கணும்? குடியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்? தியானிக்கணும். குடி என்னைக்கு போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இரவு பகல் என்ன பண்ணிக்கணும்? வேதத்தை தியானம் பண்ணி இருக்கணும். மரணம்மை போற்றாது. அப்போ மரணம் சந்திக்கிற நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை போற்றி துதிக்க முடியுமா? போற்ற முடியுமா? நன்றி செலுத்த முடியுமா? மரணம் 108 ஏற்றிட்டாங்க பாடியை. என்ன பண்ண முடியாது? 108 ஏற்றின பிறகு அது என்ன பண்ணுது?
அது சவுண்டு குத்தனே போயின்னுக்குது. நீ சவுண்டு கொடுக்க முடியுமா? உன்னால் முடியாது தான் அது சவுண்டு கொடுக்குது இல்லை. அதில் போகிறதுக்கு முன்னாடி இல்லை மரணம் உன்னை சந்திக்கிறதுக்கு வரும். ஒரு நாள் எல்லாரையும் மரணம் சந்திக்கும். அதுக்குள்ளேயும் நீங்கள் நல்ல ஆண்டவர் போற்றி புகழி அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிற லீவுலலாம் என்ன பண்ணோம், நிறைய பாஸ்டிங் போட்டு நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அழுந்து போகிற ஆத்துமக்களுக்காக நல்லா நன்றி ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்காக இந்த இச்சுபுத்தூரில் மக்கள் எல்லாரும் மனம் திரும்பணும், நன்றி நன்றி நன்றின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த பட்டணத்தை ரட்சிப்பில் நடத்துவார். இல்லையா? அப்போது மரணம் வருது. சிலவங்க பாதாளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆண்டவர் நல்லா துதிக்கணும். புரியுங்களா? அன்றைக்கி பாதாளத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா அன்றைக்கி பேரடைஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறது பேரடைஸ் இருந்தது. ஏன்னா இது தீர்க்கதரிசனம் எழுதுகிறாரு. அப்போது பாதாளம் என்பது பாவிகளுக்காக இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தில் பேரடைஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இலை பாருவாங்க. புரியுங்களா? அப்போது நம்ம தியானத்துக்கும் ஆண்ட குழிக்கு எழுதி வச்சுருக்கிறான்னா குழிக்கு இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி வேதத்தை தியானம் பண்ணிக்கும். ஏன்னா அப்போ தான் நீ கனி கொடுக்க முடியும். கனி தானாக என்ன பண்ணாது, நமக்குள்ளே நீடி பொறுமை வந்துடாது. நீடியே பொறுமை வந்துடாது, சமாதானம் வந்துடாது. சமாதானம் அவரோட என்ன பண்ணியிருக்கணும், பழகணும். ஆவின் கனியில் ஒரு சமாதானம் இருக்குது பாரு, அது உனக்குள்ளே வருது. நான் அவர்கிட்ட பழக மாட்டேன், இந்த பைபிள்லாம் எனக்கு ஏதோ நமக்கு யாருக்கோ கொடுத்த மாதிரி வச்சுக்கூடாது. இதை இரவும் பகலமாக என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா, தியானிக்கணும். உன் ஆத்மா உனக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? உன் ஆத்மா யார் நேசிப்பாங்க? உனக்குள்ளே ஒரு ஆத்மா தான், அதை யார் நேசிப்பாங்க? யாருங்க நேசிப்பாங்க? உன்னுடைய சரீரத்தை யார் நேசிப்பாங்க? கர்த்தரை நேசிப்பார். நீங்கள் சாப்பிடும் போதில் ஆண்டுக்கு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுனுக்கிற. நீ குளிக்கிறதுக்கு போகும்போது யாருக்கு போகிற, பாத்ரூம் போகும்போது என்ன பண்ணுற? நீ நேசிக்கிறனால தான் அதை கரெக்டாக செய்கிற. காலையில் பள்ளி அதுக்கு வளர்க்குறானா நேசிக்கிற. அப்போ ஒருத்தர் பள்ளியாக வளர்க்கல, அதுக்கு என்ன காரணம், நேசிக்கலன்னு அர்த்தம். குளிக்கலன்னு அர்த்தம் என்ன, அந்த சரித்தை அவங்களுக்கு என்ன பண்ணல, நான் ஏன் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி போயின்னு இருப்பாங்க. இல்லை, நீ குளிக்கிறனா அது நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ சாப்பிட்றனா ஏன் சாப்பிட்ற? 2 மணிக்கு நீ சாப்பிட்ணும் வீட்டில் லஞ்சு. ஆனால் நீ 2 மணிக்கு ரோட்டில் வந்துக்கிற, அப்போ சும்மா வருவேன், எங்காவது என்ன பண்ணுவேன், ஹோட்டலில் தேடி போயிடுறோம். ஏன்னா நேசிக்கிற, அந்த எதை நேசிக்கிறாயோ அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குற. புரியுங்களா? கொடுக்குறோமா இல்லையா? சரீரத்தில் ஒரு கஷ்டம் வருது, ஒரு வியாதி வருதுன்னா உடனே எங்கே போகிறோம்? ஏன் போகிறோம்? நேசிக்கிறனால போகிறோம். எப்படின்னா போட்டுங்க அந்த சரீரம் எதுக்கு சொல்கிறோமா இல்லையா? சிலர் சொல்கிறாங்களா இல்லையா? யார் சொல்லுவான்? குடிச்சவன் தான் சொல்லுவான். நல்ல போதையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? போதையில் இருக்கிறவனுக்கு காவல் கூட பத்து நிற்பான். அவனுக்கு அவன் சரீரத்தை கொடுத்து காவலுக்குதா? படகு வச்சது யார்? பிசாசு. புரியுங்களா? ஆனால் உன்னுடைய ஆத்மா யார் நேசிக்குது? உங்கள் ஆத்மா, உனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குதுன்னா அது எங்கே போவோம்? மரணத்துக்கு பிறகு எல்லாம் போகல, நரகத்துக்கு போவோம். நீ நேசிக்கலைன்னா நரகத்துக்கு போயிடும். நேசித்தா அப்போ எப்போ ஆத்மாவுக்கு என்ன கொடுக்க முடியும்? உன் ஆத்மா என்ன கேட்கும்? உன் ஆத்மா அப்போ வார்த்தை கேட்குது. நீங்கள் ஒரு வார்த்தை கூட வாசிக்கலையே இல்லை. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் ஆகாரம் போடலன்னா ஆத்மா என்ன ஆகுமா? கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ சோறு வந்தால் சரியாக சரீரத்துக்கு நீ கரெக்டான டைம் சாப்பாடு கொடுக்கலன்னா, தண்ணி கொடுக்கலாம், எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆத்மாவுக்கு ஒன்று உள்ளே இருக்குது, அது யார் நேசிப்பாங்க? நீங்கள் நேசிக்கலைன்னா அவங்க ஆத்மா என்ன பண்ணுறீங்க? நீங்களும் அதை ஆயத்தப்படுத்துறீங்க நரகத்துக்காக. நீங்கள் பைபிளுடைய வசனத்தை எடுத்து ஆண்டவர் இவ்வளோ பேர் பைபிளை கையில் கொடுத்துக்கிறாரு. புரியுங்களா? ஏன் கொடுத்தாரு? ஏமா கொடுத்தாரு? ஆத்மா இந்த பைபிள் எது கொடுத்தாரு? உள்ளே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் இருக்கணும், புதுப்பிக்கணும். அது எப்படி புதுப்பிக்க முடியும்? அப்போ ஏன் வாசிக்கிறதில்ல? ஏன் இல்லைன்னா அந்த ஆத்மா யார் பார்த்தாங்க அப்படின்னு உலகத்தான் சொல்கிறான். மரணத்துக்கு பிறகு யாருக்கு என்ன தெரியுன்னு. அதே மாதிரி சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க உலகத்தில். அவங்க என்ன பண்ணுவாங்க? மரணத்துக்கு பிறகு அவன் பார்த்தான், நம்ம தான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போய் எங்கே போயிடலாம்? பல்லாத்து பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து பல்லாத்தில் போனோம். அப்படி பைபிள் என்ன எழுதிக்குதா சொல்லுங்கள்? ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். என்ன செய்யணும்? அப்போ நீதி எப்படி பிழைக்க முடியும்? எப்படிமா? இந்த வசனம் உள்ளே போனால் தான் நீதி வெளியே வரும். புரியுங்க? சும்மா நீதி வருமா? இந்த பூமியில் பாருங்கள், எல்லாம் நீதியை சேர்ந்துக்கிறாங்க. யார்கிட்ட போனாலும் அநீதி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஆத்மா சரி கிடையாது. புரியுங்களா? நீதி பேச முடியல. புரியுங்களா? மாயமெல்லாம் தான் இருக்கிறது. அப்போ நீதி யாருக்கிட்ட வரும்னா, நீதியில் பிழைக்கணும்னா இந்த மாம்சத்துக்கு நீங்கள் மறிச்சிட்டீங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போது தண்ணியில் முழுகி மறிச்சிட்டீங்க.
புரியுங்க, கிறிஸ்துவோடு எழுந்துட்டீங்க. மறுபடியும் அது அந்த ஆத்மாவுக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்தாகணும். அப்போ ஆகாரத்தை உள்ளே போகிறதுக்கு ஆவியானவை பெற்றுக்கொள்ளணும். சபை நல்ல ஒரு சபையில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த சபையில் சொல்கிற மேய்ப்பருடைய வார்த்தைகள்லாம் கேட்கணும். தினந்தோறும் இதை வாசிக்கணும். எது வரைக்கும் வாசிக்கணும்? மரணம் பரிந்து வரைக்கும் விடாமல் என்ன பண்ணணும்? தேடணும், ஆராயணும், தியானிக்கணும். நீங்களே பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லணும், ஐயா எனக்கு இந்த வசனத்தை இன்னும் புரியல, எனக்கு இன்னும் பல வசனம் எனக்கு புரியல, வாசிக்கிறேன், இதுக்கு யாராவது ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுங்க சீக்கிரமாக, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம்? இரவு பகலும் உட்காரலாம். ஒரு 10 நாள் உட்காரலாம். நம்ம உட்காந்து ஆண்டு சமூகத்தில் அறுவடை வசனத்துக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும். மணி கணக்கில் பழைய ஏற்பாடெலாம் வாசிக்கிறோம். அவங்க ஒரு 3 நாள் உட்காந்துருக்குறாங்க. 10 நாள் உட்காந்துலாம் வசனத்தை வாசித்துருக்குறாங்கன்னு பைபிள் இருக்குது. வசனத்துக்கு எழுப்புதல் வந்துக்குது. நம்ம வசனத்தை நமக்கும் தெரியல. நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் அவர் 2 நாள் மீட்டிங் போட்டால் என் நிலமான அவன் வீட்டில் சாப்பாடு இருக்குமா இருக்காது நம்ம அப்படி நினச்சி என்ன பண்ணிடுறோம்? பயந்துக்கின்னு அவன் பாஸ்டர்கிட்டே நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இல்லை, நம்ம ஒரு சரியத்துக்கே தேடின்னு இருக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழி 11:17 பாருங்கள். தயவுள்ள மனுஷன் பாருங்கள் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். கடுரனோ பாருங்கள் சரீரம் ஃபுல்லாக அழகடிக்கிறான். உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் நன்மை எப்போ செய்வீங்க? நீங்கள் ஒரு நல்ல தயவுள்ள மனுஷனாக இருந்தால் தான். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தயவு செய்கிற எண்ணம் உங்களுக்கு முதல்ல உங்கள் ஆத்மா ஒன்று இருக்குதே. இப்போ பசியத்தான் சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? சரீரத்தை நேசிக்கிறீங்க. ஆனால் ஆத்மா எப்படி நேசிக்கிறது? இப்போ வந்து உட்காந்துருக்கிறீங்க ஆத்மா நேசிக்கிறதுக்காக. அந்த ஆத்மாவுக்கு தான் உள்ளே வரோம். புரியுங்களா? இந்த ஆத்மா தான் வருகையில் போகணும். நீங்கள் அசதையை விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் கரெக்டாக செய்துட்டு இந்த ஆத்மா கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா வருகையில் இந்த ஆத்மா போகாது. நீங்கள் போகலைன்னா அதுக்கு யார் கணக்கு இல்லை? உங்கள் மேய்ப்பர் கணக்கு கிடையாது. இல்லையா? அது சொல்கிறா பாருங்கள் 20:26 அப்போஸ்தலர் 20:26 தேவனுடைய ஆலோசனையை யார்? மேய்ப்பன் சொல்கிறாரு. உங்கள் மேய்ப்பனு தேவனுடைய ஆலோசனையை என்ன பண்ணல உங்கள் மேய்ப்பரு? இப்படி ஒரு ஆத்மா இருக்குது, அதுக்கு நீங்கள் இந்த பைபிள் இருக்கிற வசனம் வாசிங்க, தியானம் பண்ணுங்க, இது ஆத்மாவை பலப்படுத்திங்க, புதிதான மனுஷனை மாற்றுங்க, இதுக்கெல்லாம் உணவு போட்டுக்கினே இருங்க, ஏதாவது பாவம் வந்து அறிக்கை செய்துனே இருக்குன்னு என்ன பண்ணிடுறாரு? மறைத்து வைக்காத இந்த ஆலோசனை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? புரியுங்களா? ஏன் கொடுக்குறாரு? அடுத்த வசனம் அப்படின்னா இந்த உங்களுடைய ரத்தப்படி யார் மேலே வராது? உங்கள் ஊழியக்காரர் மேலே வராது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் மேலே ரத்தப்படி வராதபடிக்கு அவர் எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது யாராவது கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? அவர் சொன்னது சொல்லிடுறாரு. நான் சொல்ல வேண்டியது புரியுதுங்களா? நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னாலும் நான் சொன்னாலும் யார் சொல்கிறது? எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. அப்போது உங்களுடைய ரத்தப்படி யார் மேலே வரக்கூடாது? சொல்லுங்கம்மா. உங்கள் ஊழியக்காரர் மேலே வராதுக்கு அவர் எல்லா ஆலோசனையும் கொடுத்துருவார். அது 20ஆம் வசனம் நான் சொல்லுது பாருங்கள். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். புரோஜனமானவைகளை ஒன்று நான் என்ன பண்ணல பாருங்கள். அங்கே சொல்கிறார் ஆலோசனை மறைத்து வைக்கல. புரோஜனமானவைகள் ஒன்று என்ன பண்ணல. புரோஜனா என்ன சொல்லுங்கம்மா? இல்லை, புரோஜனம் என்ன? இப்போ நீங்கள் வாங்கின்னு வரீங்க, 10 படம் வாங்கின்னு வரீங்க, எது புரோஜனமாக அது உங்கள்கிட்ட வச்சுக்கின்னு அப்புறம் புரோஜனம் என்ன பண்ணுறோம்? எது உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? இது நாத்தனார் கொடுத்துடலாம், இது அண்ணி கொடுத்துடலாம், இது அவர் கொடுத்துடலாம், இவர் கொடுத்தாலும் பிரிக்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் வாங்கின்னு வந்தீங்க, ஒரே மாதிரி இல்லையே, எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுல்ல. அப்போ புரோஜனமானவைகளை என்ன பண்ணிடுறோம்? நமக்கு எடுத்துக்கின்னு புரியுங்களா? ஆனால் உங்கள் மேய்ப்பர் என்ன சொல்கிறேன்னா புரோஜனமானவைகளை மட்டும் நான் மறைத்து வைக்காது உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா ஏதோ கண்ட வசனத்தை எடுத்து நான் பண்ணல, விதைக்கலை, காத்திர அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்லியிருந்தார். வாயை திறந்துங்கண்ணே சொல்லுங்கம்மா. புரோஜனமானவைகளை இயேசு சொன்னார். நானும் புரோஜனமானவைகளை நான் என்ன பண்ணல உங்களுக்கு மறைத்து வைக்காது பேசிட்டேன், வெளியரங்கமாய் பேசிட்டேன். எப்படி பேசுகிறாரு? வெளியரங்கம்னா தினந்தோறும் என்ன பண்ணுற எடுத்து பேசுகிறாரு. புரியுங்களா? இதுதான் புரோஜனமானவை. எது புரோஜனம் நமக்கு தெரியணும். புரியுங்களா? தேவையில்லாத பேசினா புரோஜனம். புரியுங்களா? சொல்லுங்கம்மா. தேவையில்லாத பேசாத புரோஜனம் இருக்குதாம்மா? எதுவுமே கிடையாது. தேவையானது தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவையானது ஒன்று தான். அதான் சொன்னாங்க மரியாதை பார்த்துன்னா அது தேவையானது. அப்போ தேவையானது ஒன்றுனா அவள் பாதத்தில் உட்காந்து அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இயேசுன் பாதத்தில் உட்காந்து இரவு பகலும் கேட்டுனே இருந்தாங்க. அதுதான் புரோஜனம். எது புரோஜனம் வேதத்தில்? புரியுங்களா? பாதாளம் உண்மை துதியாது, அது புரோஜனம். ஐயோ பாதாளத்துக்கு போவேன் ஒரு நாள், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடணும்? நல்லா துதிக்கணும்.
ஐயோ மரணம் என்னை சந்திக்க போதும், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், டைமை வேஸ்ட் பண்ணாது இங்கே அங்கே அலைஞ்சு தூக்கத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் உலகத்துக்கும் கொடுத்துட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் மரணம் வரும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிக்க மாட்டார். ஏமா உனக்கு 75 வருஷம் கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் சபையில் உட்காந்துருந்தேன், ஒரு நாள் கூட நீ பைபிள் எடுத்து எடுக்கல அப்படின்ட்டு தேவதூதன் என்ன சொல்லுவான் சொல்லுங்கம்மா? என் கூட வான பரலோகத்துக்கு கூப்பிடுவான். நீ பரலோகத்துக்குரியவர் அல்ல, நீ உன் பேர் என்னைக்கோ ஜீவ புஸ்தகம் நீயே கிறுக்கி போட்டுருக்குன்னு உனக்கே தெரியாது. நீ பல நாள் லேட்டாக வந்த பாரு, அன்றைக்கே நான் கிறுக்கி போட்டேன், எத்தனை முறை நான் கிறுக்கி போட்டேன்னு உனக்கு தெரியாது. நீ லேட்டாக வந்தப்போ, நீ அசதியாக இருந்தப்போ, என் வேதத்தை எடுத்து நீ வேதத்தை வாசிக்காதப்போலாம் நான் என்ன பண்ணிட்டேன், அதிகாலை என்னை தேடுகிறவன். அப்போ அதிகாலை எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. எப்போனா யாரா தேடிக்கிறீங்களா? இல்லை. அப்போ பேர் கிறுக்கி போடுவார், கிறுக்கி போட மாட்டாரா? ஆண்டவர் சொல்லிட்டார் அதிகாலை என்னை தேடுகிறேன். ஏன் தேட முடியல தம்பி? ஏன் தேட முடியல? இப்போது நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதிகாலை 3 மணிக்கு எல்லாம் வேலைக்கு வந்துடுறேன், நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லைங்க ஐயா இன்னைக்கு வர முடியாது, 1000 ரூபா உனக்கு கட் ஆகிடும் அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுவோம்? 2:30 மணிக்கே போய் அங்கே உட்காந்துப்போம். ஏன் அப்படின்னா அது பணம் வருது, இது எதுவும் வரப்போகிறது கிடையாது. இது ஆத்மா எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. பாதி பேருக்கு தெரியுமா? நரக்கு போதா நித்தியத்துக்கு போதா எப்படி தெரியும்? நீங்களே சொல்லிடலாம். நீங்கள் மரணம் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆத்மா வெளியே வரும்போது ஆத்மா சொல்லும், எனக்காக நீ எதையும் விதைக்கலையே, உட்காந்து எடுக்கலையே, ஆண்டு சொன்ன வசனம் விட்டுட்டியே, அதிகாலை என்னை தேடுங்கன்னு சொன்னாரே, நீ தேடலையாம்மா அப்படின்னுவார். தேடினீங்களா? ஏன் 3 மணிக்கு ஏஞ்சிக்க முடியல? ஆண்டர் மேலே நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அவர் தேடினா அதிகாலை 3 மணிக்கு எனக்கு தேடினா யார் அந்த 2 ஹவர் தூக்கத்தை வேஸ்ட் பண்ணுறது? 2 ஹவர் தூக்கத்தை வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? 2 ஹவர் தூக்கத்தை நீ ஆண்டர் கொடுத்தா கிருபை பெருகிடும். அதிகாலையில் 3 மணிக்கு ஏந்து தேடினா கிருபை பெருகுமா, கிருபை குறையுமா? பெருகும். ஆனால் என்ன பண்ண முடியல, தேடுறதுக்கு தூக்கம் அணிக்குது. அப்போ தான் வேகமாக தூக்கம் வருது. தூங்கணுமா இல்லை என்ன செய்யுது சொல்லுங்கம்மா? ஒரு பெரிய பில்டிங்கில் பெரிய பெரிய பணக்காரன் தான், புரியுங்களா? பிச்சைக்காரன் கூப்பிட்டு தட்டி கூப்பிட்டானா, என்ன பண்ணல? யாருமே என்ன பண்ணல, திறக்கலையா? ஓன்னு கத்தனா, பசி எடுக்குதுன்னு, திறக்கவே இல்லை. புரியுங்களா? இப்போ ஆண்டவன் என்ன பண்ணாராம், அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி உள்ளே கொண்டு வந்தாராம். அப்போ எல்லாம் பணக்காரன் எல்லாம் வெளியே நின்றுக்கிறானா. அப்போ பிச்சைக்காரன் சொன்னான், நான் கூப்பிடும்போது வரல, இப்போ கடவுளே உங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். புரியுங்களா? சில நேரத்தில் 3 மணிக்கு போகும் வருதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் வீட்டு விட்டு வெளியே வந்துடுவோம். அது மாதிரி கொடுத்து ஆண்டவர் நம்மளை வஞ்சித்து வேலை செய்திருவாரே. புரியல? 3 மணிக்கு ஆனால் வீடு ஆடு போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கம் வருமா? தடதானே ஆச்சுன்னா ஒரு 2 நாள் தான் ஆகும். 1 மணிக்கு ஏஞ்சி வெளியே நின்றுப்போம். அப்படி ஆண்டவருக்கு அப்படி செய்கிறதில்ல. அவர் தாழ்மையாக செய்கிறாரு, கிருபையாக செய்கிறாரு, இரக்கமாக செய்கிறாரு, அன்பாக பண்ணுறாரு, நேசித்து பண்ணுறாரு. எப்படியாவது என் பிள்ளைங்களாம் என்னை அறிஞ்சு அவங்களுடைய ஆத்மாவே ஆண்டவர் டைரெக்டாக எதுவும் செயல்படுத்த முடியும், எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. ரத்தம் சிந்தித்தார். அது அப்ளை பண்ணுற வேலை யாருடைய வேலை? மாத்திரை கையில் குத்துட்டார் டாக்டர்னா அது பக்கத்தில் வச்சுன்னு மோந்து பார்த்துருந்தா உடம்பு நல்லாமா நம்ம? அப்போ இயேசு ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? அதிகாலை உன் சரீரத்தில் பூசி இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், சங்கார தூதன் வருவான் 1 மணிக்கு வீட்டுக்கு 12 மணிக்கு வருவான். நீங்கள் எல்லா வீடும் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு வாசலில் சொல்லுங்கம்மா, தெரியுமா? அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் பூசிடுங்க. அந்த வாசலில் யாருடைய ரத்தம் அந்த ரத்தம் யாருடைய வாசலில் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ளே தூதன் என்ன பண்ண முடியல, உள்ளே போக முடியாது. அந்த பிள்ளைகளை சாகலை. யார் வீடெல்லாம் திறந்திருந்ததோ பூசாததோ அந்த வீடெல்லாம் செத்துச்சு. அன்றைக்கி அவன் ஓலம் பெரிய சத்தம் வந்தது. அப்போ அவர் சொல்லிட்டு போனார், மோசே 12 மணிக்கு என்ன பண்ணிவிடுங்க, சங்கார தூதன் வருவான், நீங்கள் ரத்தத்தை பூசுங்கினார். அதுமாதிரி உன் சரீரத்தில் ரத்தம் பூச வேண்டியது உன் வேலை. நீ வேதத்தை அதிகாலை வாசிக்க வேண்டிய ஆண்டு சொல்லிட்டு அதிகாலை என்னை தேடுகிறவன் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டாரு. நான் எப்படின்னா படுத்து தூங்கின்னு இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ண புரியுங்களா? நீங்கள் இதில் போய் பாருங்கள், தாய்லாண்டில் நைட்டில் யாருமே தூங்க மாட்டாங்க, எல்லாமே வேலை செய்வாங்க. புரியுங்களா? நைட் ஃபுல்லாக வேலை நடக்கும். நைட் ஃபுல்லாக அந்த ஊரே அந்த ஸ்டேட் அந்த கண்ட்ரியே ஃபுல்லாக லைட்டில் தான் இருக்கும். நாங்கள் அப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது கேட்குறோன்னா நைட்டில் இறங்கும்போது இவ்வளோ வெளிச்சங்குதுன்னு பார்த்து கிரிக்கெட் குரான் மாதிரி இருந்தால் அவங்க சொன்ன நைட்டில் யாரும் தூங்க மாட்டாங்களாம். பகலை நைட்டாக மாற்றினா நைட் என்ன பண்ணிட்டாங்க, பகலாக மாற்றிக்கினாங்க. புரியுங்களா? நீங்கள் எழுந்து பழகணும். அதிகாலை எழுந்து இருட்டோடு எழுந்து குணசாலி ஸ்திரீ என்ன பண்ணாங்க, தன் வேலை பணிவிடைக்காரர்கள் பணிவிடை செய்தாங்க. நீ குணசாலியான ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை
நீங்கள் தூங்கின்னு இருந்தீங்கன்னா வரிகளை போக முடியாது. அவர் சொன்ன கட்டளைகள்லாம் நீங்கள் தூக்கி போட்டீங்க. ஆண்டவர் சொன்னார் ஆதாம் ஏவாளுக்கு, நான் சொல்கிற கட்டளையை அந்த கனியை என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். புசித்துட்டாங்க, ஆத்மா செத்து போயிடுச்சு. பிசாசு தந்திரமாக வேலை முடிச்சிட்டான். இன்றைக்கி சபையை இன்னைக்கு பிசாசு தந்திரமாக வேலை செய்துக்கிறான். இம்மைக்காக நம்ம சபைக்கு வர்றது நம்ம பரிந்து வைக்கப்பட்டுருவோம். நம்ம மறுமைக்காக தான் ஆலயத்துக்கு வரோம். இம்மைக்குரிய காரியத்தை அவர் சொல்கிறாரு. நான் சொன்னார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்களா போது அது கரெக்டாக உனக்கு தருவார். உனக்கு என்ன வேணும்? நீங்கள் ஆண்டவரை கரெக்டாக தேடலைன்னா, ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழலைன்னா, ஆண்டவருடைய வசனத்தின்படி தியானிக்கலைன்னா, ஆண்டவர் சொன்னது போல ஆராய்ந்து பார்க்கலைன்னா, அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெபிக்கலைன்னா தேவ சித்தம் நிறைவேறாது. அல்லேலூயா. கைவிடப்பட்டு போயிடுவீங்க. புரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் எல்லாம் ஒரு நிலைமை என்னென்னா, நான் ஞானஸ்தானம் ஏற்றுட்டு பிறகு நான் எது செய்தாலும் செய்யலைன்னா கூட போயிடுவேன் அப்படின்னு தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா? யூதாசு ஞானஸ்தானம் எடுத்திருந்தார். ஒரு சின்ன பண ஆசை தான் அவர்கிட்ட இருந்தது. என்ன ஆயிடுச்சு? எங்கே போனார்? பிறந்ததுக்கு ஐயோன்னார் ஆண்டவர். சொன்னார் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்துக்கிற பரவாயில்ல போயிருக்கலாம்ல, ஏன் பார்க்க முடியல? ஒரு பண ஆசை. இன்றைக்கி எத்தனை பேருக்கு என்னென்ன ஆசை இருக்குது? நீங்கள் அது மேலாம் ஆசை எது மேலே இருக்கணும்? ஆண்டவர் மேலே தான் உன்னுடைய ஆசை இருக்கணும். வேதத்து மேலே தான் ஆசை இருக்கணும். உன் சபை மேலே தான் உனக்கு ஆசை இருக்கணும். உன் ஆத்மா மேலே தான் உனக்கு ஆசை இருக்கணும். நீ பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படலைன்னு அது மேலே தான் ஆசை இருக்கணும். ஐயோ அந்த வீட்டில் ரட்சிக்கப்படலையேன்று அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடுன்றது உனக்கு அந்த வேதனை உனக்குள்ளே வந்தால் தான் உனக்கு அது மேலே ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஆசைலாம் என்ன பண்ணிட்டோம்? உலகத்துக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வேதத்தை எடுக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு ஒரு சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு. இதோடு நம்ம அடுத்த வாரம் வரப்போகிறோம். அது வரைக்கும் பைபிள் என்ன பண்ண விட்டோம்? அது ஒரு மூலையில் வச்சுடுவோம். ஜபம் ஒரு மூலையில் வச்சிடறோம். ஏதோ ஒரு பாடலை பாடின்னு உக்காந்தின்னு கருத்தோடு பாட முடியல, ஆவியோடும் பாட முடியல, ஆவியோடு தியானம் பண்ண முடியல, எதை செய்ய முடியல. எப்படி பரலோகம் போக முடியும்? நாமே நமக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வச்சார். ரட்சிக்கப்பட்டிருக்கு பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே. உன் ஆலயத்தில் எது வச்சார்னா, நீ ரத்தத்தினால் கழுவப்படணும், நீ வசனத்தினால் நிரப்பப்படணும், நீ திருவந்தை எடுக்கும் போல என்னை நினைவு கூறணும். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக ஒன்று வச்சுக்கணும். பரிசுத்தம் ஆகிறதுக்காக திருவந்தில்லை, பரிசுத்தம் ஆன பிறகு தான் திருவந்தை எடுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் பரிசுத்தத்துக்காக பரிசுத்தம் எப்படின்னு ஆயிடும் திருவந்தை எடுக்க. அப்படி கிடையாது. பரிசுத்தம் ஃபஸ்ட்டு ஆவி ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கணும் அது எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உணர்வுள்ள ஒரு ஆவி உனக்குள்ளே இருக்கணும். ஆவியை முழுமையை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீ நல்ல தொட்டியாக இருக்கணும். வெடிப்புள்ள தொட்டியாக இருந்ததுன்னா உனக்கு என்ன வராது? ஜபம் வராது. ஃபஸ்ட்டு இன்னும் வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டு சமுதிரம் உட்காந்தா அது என்னவோ எதுக்கு வாசிக்க நமக்கு தெரியாது. வசனம் புரியாது. புரியாததுக்காக எழுதி வச்சார் ஆண்டவர். உன்னுடைய தேவைகளுக்காக எழுதிட்டார். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த வசனம் தான் உன்னை விடுதலாக்க போகுது. வேறு எதனா வழி இருக்குதா? லாசர் எழுப்பத்துக்கு ஆண்டவர் எதை பயன்படுத்தினார்? லாசருவே வெளியே வான்னு சொன்னார்ல, அவர் எதை வச்சு பயன்படுத்தினார்? ஆண்டோட வார்த்தை தான். புரியுங்களா? இல்லைங்க அந்த குருடனை ஆண்டு குணமாகத்தை பயன்படுத்தினார். வார்த்தை தான் பயன்படுத்தினார். புரியுங்களா? எது இருந்தாலும் வார்த்தை தான். புரியுங்களா? உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏன் சாதாரணமாக தெரியுதுன்னா, உனக்கு மேலே உங்களை ஆவியானது இருந்தால் இல்லை. ஆவியானது எப்போயே உங்களை விட்டு விலகிட்டார், இல்லை உங்களை விட்டு அமைதியாகிட்டார், இல்லை நீங்களே தான் என்ன பண்ண வெடிப்புள்ள தொட்டியே இருக்கிறனால ஆவியான உள்ளால் என்ன பண்ண முடியல, உங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியல. நீங்கள் தான் விட்டுறீங்க. உங்கள் கணவரை விட்டுட்டா என்ன ஆயிடுது? கல்யாணம் பண்ண வரீங்க, கொஞ்ச நாள் உங்கள் சண்டை போட்டு அவர் வெளியே போயிட்டா என்ன ஆயிடுது? நம்ம ஆகிடும் தனிமை இல்லை. அது மாதிரி ஆவியானவர் என்றைக்கு நீ ஞானஸ்தானம் எடுக்கிற உன் மேலே ஆவியானவர் வந்துட்டார். ஆனால் அந்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறதெல்லாம் கேட்கல. அதிகாலை எழுந்து தேடினார். அம்மா என்னால் தேட முடியாது. அதனால தான் மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. அதுக்கு பேர் என்னம்மா? மனுஷனுடைய ஆவி. மனுஷனுடைய ஆவியால் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய வசனங்களை தெரிந்து கொள்ள முடியாது. கரெக்டாக ஒரு வசனம் வாசம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனில் உள்ள ஆவியின்றி மனுஷன் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? பாருங்க, மனுஷனுடைய ஆவி தான் மனுஷனுக்கு அறியும். மனுஷனுடைய ஆவி, புரியுங்களா? நீங்கள் வாங்க சாப்பிடுன்னு சொன்னால் அதுக்கு எந்த ஆவி வேணும்? இப்போ மனுஷனும் வந்து கூப்பிட்றான், வாங்க சாப்பிட்ருங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆவி வேணும்? இதுக்கு பரிசுத்தாவி வேணுமா? இது ஈஸியாக நம்ம புரிஞ்சிடும். ஓ, இவர் சொல்கிறது கரெக்டு தான், என்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாரு, சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணணும்? போய் உட்காரணும். சொல்கிறாங்க இன்றைக்கி தாலி கட்ட போகிறாங்க, எல்லாம் கை தட்டுங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு எந்த ஆவி வேணும்?
அவங்க அடிக்கிறாங்களே, மோளம் அடிக்கிறாங்களே, அதுக்கு என்ன வேணும்? தாலி கட்டுறது அவன் சொல்லதே அடிச்சிட்றான் கரெக்டாக. ஏன்னா அது மனுஷனுடைய ஆவி, அதுக்கு போய் ஆவியான தேவையில்லை. எதுக்கு ஆவியான தேவை? பரலோகத்துக்குள்ளே நீ நுழையினா அதை அறிவதுக்கு தான் வேதம். அது அடுத்தது வாசிங்க. அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு அறியனா இந்த தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கணும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியான உனக்குள்ளே இருந்துட்டா நீ தேவனை குறித்து நல்லா அறிஞ்சிப்ப. புரியுங்களா? அந்த ஆவியான உனக்கு இல்லாதனால தான் என்ன பண்ண முடியல, அவரை குறித்து அறிய முடியல. அறியாதனால் என்ன பண்ண, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமினால் மிருக குணமாக மாறுறாங்க. புரியுங்களா? இப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையா? 2 பேர் தான் தூக்கி இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவி தான் உங்களை பரலோகம் கொண்டு போவோம். அந்த ஆவி உனக்கு இல்லைன்னா நீங்கள் போக முடியாது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் போய் தேற்றவல்லனை அனுப்புகிறேன், அது வரைக்கும் நீ காத்திருங்கன்னாங்க. 120 பேர் காத்திருந்தாங்க. மணிக்கணக்கில் 10 நாள் காத்திருக்கிறாங்க. புரியுங்களா? அப்போ காத்திருக்கும் போது ஆவியன் பலமாக இறங்குறாரு. அந்த ஆவியன் உனக்கு இல்லை அப்படின்னு இதை அறிய முடியாது. இதை அறியலைன்னா விடுதலை இல்லை. சத்தியத்தை அந்த சத்தியத்தை அறிந்தால் தான் விடுதலை. இப்போ நீ சத்தியம் என்னன்னே தெரியல, எப்படி அறிய முடியும்? அறிய முடியாது. அந்த ஆவியனை உனக்குள்ளே உட்காரணுன்னா உனக்குள்ளே ஆவியனுடைய அனலுக்கு தெரியும். ஆவியன் உனக்குள்ளே இருந்தால் அந்த அபிஷேகம் தெரியும். ஆவியன் உனக்குள்ளே அது கீழ்ப்படிதல் தெரியும். அந்த ஆவியன் உனக்குள்ளே அன்பு என்னன்னு தெரியும். அந்த ஆவியன் உனக்குள்ளே சபையினுடைய வேல்யூஷன் என்னன்னு தெரியும். ஒரு மேய்ப்பரனுடைய அளவு தெரியும். உனக்கு ஒரு மேய்ப்பர் கொடுக்கப்பட்டு சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க மேய்ப்பரை, ஆனால் அவருக்குள்ளே ஏன் மேய்ப்பர் இந்த சபை கொடுத்துருக்கிறா, உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக. அல்லேலூயா. ஏதோ இந்த இடத்துல ஏதோ ஒரு மூட்டை போட்டு நான் சாப்பிட்டுட்டு ஏதோ இந்த காலத்தை ஓட்டிட்டு இங்கேயே போயிடுறதுக்கு இல்லை, இங்கேயே உட்காந்துக்கணும். நம்ம வந்தது எதுக்குன்னா நம்ம நித்தியத்துக்காக. அந்த ஆவியனை இல்லை அப்படின்னா எலியாவை யார் கொண்டு போனது? பரலோகத்தை யாருமா கொண்டு போனது? எலியாவை ஆவியான தான் கொண்டு போனார். ஏனோக்கு யார் கொண்டு போனது? ஆவியான தான் கொண்டு. இயேசு யார் கொண்டு போனது? ஆவியான தான் கொண்டு போனார். நான் போய் தான் தேட்டரில் அனுப்புவேன். ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆவியன் அவர் மேலே இறங்கினது. அவர் மரண சந்தி உயிர்த்தேர்ந்து போகிற வரைக்கும் ஆவியன் அவருக்குள்ளேயே தான் இருந்தார். அது வரைக்கும் யாருக்குள்ளேயே வரலை. போன பிறகு அவர் என்ன பண்ணார்? தன் ஆவியை ஊற்றினார். பலமாக ஆவியை இறங்கினார். எல்லாருக்குள்ளே ஆவியன் வந்தனால்தான் அவன் மரணத்துக்கும் என்ன பண்ணல, மரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஸ்தேவான்லாம் கல் அடிக்கிறாங்க. புரியுங்களா? கல் நேரம் முகத்துக்கு முன்னாடி வருது, ஆனால் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அதனால தான் அந்த அபிஷேகம். புரியுங்களா? நம்ம யாராவது நம்ம திட்டினாவே சின்ன வார்த்தை சொன்னால் கோச்சின்னு ஓடி போடுறோம் சபையை விட்டு. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம மாம்சத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறனால தான் நம்ம கோச்சின்னு போயிடுறோம். ஆனால் தேவ ஆவியன் இருந்தான்னா எதுக்கு சொல்கிறாருன்னு பாஸ்ட் தெரில. ஏமா லேட்டாக வந்தான்னு கேட்டால் உடனே ஏன் கோச்சிக்கிறான்னா ஆவியனை இல்லை. புரியுங்களா? அப்போ நம்ம எதுக்கு வர ஆலயத்துக்கு? பரலோகம் போகிறதுக்காக. எதுக்கு? மரண சந்தித்து யுக யுகமாய் வாழ்வதுக்கு, 1000 வருஷம் வாழ்வதுக்கு நம்ம பரலோகத்தை சுதந்திரிப்பு தான் ஆலயம். தவிர நம்ம இங்கே நமக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றதுனால வேறு எல்லா நன்மைகள் ஃபஸ்ட்டு பரலோகம், அடுத்தது இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதம் நான் உனக்கு கொடுத்துருவேன்றார். உன்னுடைய பிள்ளை பார்க்க நான் தருவேன், உன் வீட்டை நான் கட்டி தருவேன். கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள், அப்போ அந்த வீட்டை அவர் கட்டித்தருவேன். நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய் நீயோ, அப்போ அந்த வாக்குத்தத்தத்தில் நிறைவேறும். நீ உள்ளே வரும்போதே உனக்கு பரலோகம் தான் என்ன இருக்கணும். தவிர நீ இம்மைக்காக உட்காந்துட்டு எனக்கு எதாவது நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா, இல்லை எனக்கு குழந்தை பாக்கி, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்கு வியாதி போய் படுத்துனுங்கன்னு ஆண்டவர் சித்தம் கிடையாது. நீ குழந்தை இல்லாததுக்கு ஆண்டவர் சித்தம் கிடையாது. நீ வீடு இல்லாத ஆண்டவர் சித்தம் கிடையாது. அவருடைய கரத்தில் நீ காத்திருந்தீங்கன்னா அவரே ஏற்ற வேலை என்னென்ன வேணுமோ அது தானாக கொடுப்பார். உங்கள் கணவர் மனம் திரும்பணுமா, நீ முழங்கால் போட்டு ஆண்டவருடைய கதறி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கணவரை என்ன பண்ணுவார்? ரட்சித்து சபை கொண்டு வந்துடுவார். உங்கள் வீட்டில் பிரிஞ்சிருக்கிறாங்களா, அவங்க ஜெபம் பண்ணிப்பார், ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். உங்களுடைய நிலம் வராது இருக்குதா, ஆண்டவர் நோக்கிப்பார், ஜெபம் பண்ணுவார். உனக்கு ஒரு தேவை வேணுமா, ஆண்டவர் அதை கொடுப்பார். உனக்கு ஒரு வேலை வேணுமா, ஆண்டவர் கொடுப்பார். உன்னுடைய தேவைகளை கர்த்தர் பரிபூர்ணமாக வச்சு அழகு பார்ப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு குறையில்லாத 3 வேளை உலகம் சாப்பிட்ற சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஒரு நன்மை குறையாது. சிங்கம் என்பது உலக மக்களை குறிக்கிறது, உலக பிசாசை குறிக்கிறது, குட்டி அவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரனா யார்? யூத ராஜசிங்கம். யூத ராஜசிங்கத்துடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை தேடுறோம். அப்போ ஒரு நன்மையும் குறைப்படாது. புரியுங்களா? அதனால தான் பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை விடுங்களாம்னு தேடுகிறான். அவன் எப்படியாவது உங்களை வறுமையாக்கி ஒன்றுமில்லாதாக்கி வியாதியில் படுக்க வைத்து எப்படியாவது
அந்த வியாதின்னு சொல்ல வச்சோம் வாயிலேயே அந்த வியாதியை 5% வியாதியை 100% ஆக்கிடுவான். சின்ன வியாதி தான் வந்திருக்கும், ஒரே ஜபத்தில் அவங்க ஜபம் பண்ணி இன்னிலிருந்து விடுதலை சொல்லிட்டு பாரு. ஆனால் வீட்டில் போய் சேர்ந்துட்டு ஒருத்தன் வருவான் வீட்டுக்கு, அதெல்லாம் ஒன்றாகாது, அந்த டாக்டரை போய் பாருன்னுவாங்க. அந்த விசுவாசம் அங்கே உடச்சிடுவான் அவன். மறுபடியும் அந்த விசுவாசத்துக்கு மறுபடியும் 30% ஆக்கிட்டீங்க, மறுபடியும் வந்து பாஸ்டர் ஜபம் பண்ணிக்கோ, மறுபடியும் உடைப்பார் அவர். அந்த விசுவாசம் வர அவிசுவாசத்தை உடைச்சி உனக்கு விசுவாசம் வர வைப்பார். விசுவாசத்தினால எல்லாம் கூடும், விசுவாசத்தில் எல்லாம் பரிசுத்தமாகும். அதுக்கு தான் பேரே நம்ம பேர் என்னது? விசுவாசி. ஆனால் விசுவாசி எப்படிங்கிறாங்க? அவிசுவாசியாக இருக்கிறாங்க. 5 வருஷம் விசுவாசியாக இருக்கிறாங்க, 15 வருஷம் பார்த்தா அவிசுவாசியாக மாறுறாங்க, 20 அற்ப விசுவாசம் மாதிரி சபையை விட்டு ஓடிடுதுங்க. அல்லேலூயா. அப்புறம் வாங்க ஏமா லேட்டாக வரேன்னா அவிசுவாசியாக மாறிட்டாங்க, லேட்டாக தான் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? கரெக்டாக வந்திருப்பாங்க. அவிசுவாசி ஆக ஆக சபையில் வந்து என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் ப்ரொமோஷன் கிடச்சினே இருக்குது. டாக்டர்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்த டீச்சர் இருக்கிறாங்கன்னா 20 வருஷம் பார்த்தா ஹெட்மாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க 20 வருஷம் ஆன பிறகு அவிசுவாசம் மாறுறீங்க, அற்ப விசுவாசம் மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வேதம் குறைவு. நீங்கள் நல்லா இருந்தால் தான் புதிய ஆத்மாக்கள் கர்த்தர் அனுப்புவார். சபை யாருடையது? 2:47 சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டு வந்தார். யார்? நம்மளை ரட்சித்தோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கப்படுறதுக்கு சபையில் சேர்ப்பார். ஏன் சேர்க்குறாரு? ஏற்கனவே ரட்சிக்கப்படுங்க எப்படிங்கிறாங்க? பலன் உள்ளலாக இருக்கிறாங்க, பலம் உள்ளவளாக இருக்கிறாங்க, விசுவாசத்தில் வல்லமை உள்ளதாக இருக்கிறாங்க, ஜபத்தில் ஜப வீராங்கனிகளாக இருக்கிறாங்க, ஜப வீரங்களாக இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே நினைக்கிறாங்க, ஆண்டவரே சார்ந்து வாழறாங்க, ஆண்டவருக்குள்ளேயே மகிமையாக இருக்கிறாங்க, எப்பவுமே மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சபைக்கு ஒரு 100 ஆத்மா அனுப்பி தூதருக்கு சொல்கிறாரு. அப்போ ரட்சிக்கப்படுவர்கள் எத்தனை கொண்டு சபையில் சேர்த்து விட்டு போயிடுவார். அல்லேலூயா. காலேஜில் சேர்க்குறாங்களே, தானாக சேர்க்குறாங்க. காலேஜில் யார் சேர்க்குறது? ஒரு நல்ல படிக்கிற காலேஜில் யார் சேர்க்குறது? அவங்க கேட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த காலேஜில் போய் சேர்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த காலேஜில் சேர்ந்தா என் பிள்ளைங்களுக்கு பின்னாடி என்ன வரும்? வேலை வரும் அப்படின்னு இப்போயே சேர்த்துட்றாங்க, எவ்வளோ பணம் இருந்தாலும் போட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சபைக்குள்ளே என்னை போல மக்கள் இருக்கிறாங்க, என்னுடைய சாயலை பெற்றுங்க இருக்கிறாங்க, என்னை போல அவர் பேசுகிறாங்க, அவங்க பேச்சிலேயே பிசாசு ஓடுறான். அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்தா தான் ரட்சிக்கப்படுறதுக்கு சபையில் சேர்ப்பார் ஆண்டவர். நீங்கள் வரும்போதே நீங்களே நொண்டி நடந்தா உங்களை பார்த்துக்க என்ன பண்ணுறாங்க? தப்பான இடத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு வாரம் ஆன பிறகு வேறு சர்ச்சுக்கு போயிடுறாங்க. அதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஏன்னா நம்ம பலவீனத்தை அவங்களுக்கு தெரியுது. இவங்களே சொல்கிறாங்க, நான் 15 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன், என் இடுப்பு வெளியே இது வரைக்கும் நான் போக மாட்டேன்து. புரியுங்களே? அவ்வளோ வீக்னஸான வார்த்தை பேசுனா எனக்கு வசனமே இப்படி தெரியல, எங்கே யார் ஆராய்ந்து பார்க்க சொன்னால் அதுவே நம்ம 1/2 மணி நேரம் யோசித்தானா வருது. நம்ம வேதை உங்கள் கையில் கொடுக்கப்பட்டாச்சு, இதை வாசிங்க. அந்த மந்திரி வாசன்னு போகிறான், படிக்க தெரியாது, அந்த ரட்சிக்கப்படாத மந்திரி. ஆண்டவர் சொல்கிற பிலிப்பு சொல்ல ஓடி போய் அந்த ரதத்தில் உட்காரன்றாரு. ஏன்னா அவன் வாசிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது, நீ போய் கற்றுக் கொடுன்றாரு. நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்தா அவன் உங்கள் மேலே வந்து உட்காந்துப்பார். உட்கார மாட்டாரா? உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுவார். நீங்கள் பைபிளை வாசிக்காதனால தான் பிசாசு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீ வாசிக்காதே இருமா, எல்லாம் பார்த்துக்கலாம், கடைசியில் பார்த்துக்கலான்னு மரணம் அன்றைக்கி தான் என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி தான் பைபிள் எடுத்து வாசிக்கலாம் பார்த்தா பைபிள் எடுக்கவே முடியாது கையில். ஏன்னா கையில் எடுக்கிறதுக்கு பலன் இருக்காது. எத்தனை பேர் எனக்கு புரிஞ்சது? என்னிலேருந்து என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கிறீங்க நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இப்போ நாங்களாம் இப்படி வாசிக்கிறோமே, இதுக்கு என்ன காரணம்? இதே அரக்கோணம் வெல்பர் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 4ஆம் கிளாஸில் 2 முறை ஃபெயில் ஆகினேன், 9ஆம் கிளாஸில் 2 முறை ஃபெயில் ஆகினேன். இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி உலக நாடுக்கு போகிறதுக்கு யாருக்கு நானே காரணம்? அந்த அபிஷேகம். புரியுங்களா? அந்த வல்லமை உள்ளே இருக்குது. புரியுங்களா? என்ன பேசணுன்னு ஆண்டவர் தெளிவாக பேசிடுவார். இந்த மாதம் மட்டும் 4 பாஸ்ட் பிளேஸில் பேசுகிறோம். புரியுங்களா? இனிமேல் பாஸ்ட் பிளேஸில் ஏன் பேசுனா பாஸ்ட்டுக்கு இதை எதுவுமே சொன்னால் தான் முடியும். புரியுங்களா? எதை சொல்கிறவன் இல்லையோ இதை சொல்லணும் அப்படின்னு ஆண்டு தெரிந்து கொண்டு பேச வைக்கிறாரு. சும்மா பேச விடுவாங்களா? என்னங்க ஐயா பேச விடுவாங்க? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சத்தியத்தை அறியாத இருக்கனா சபை வளர்ச்சி அடையலை. ஐயா அவர்கள் உங்களை நேசித்து சொல்கிறாரு, எப்படியாவது இதுக்கு இரவு பகல் டைம் கொடுங்க. உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டார் ஆண்டவர். இனிமேல் சபையை தவிர உங்களுக்கு வேறு கதி கிடையாது. புரியுங்க? நீங்கள் இங்கே விழுந்து கொடு, கர்த்தரை வந்து இறங்கி உனக்கு என்ன செய்யணுமா சேர்த்து போயிடுவார். 8 மணி நேரம் வேலை செய், வேணான்னு சொல்ல. 8 மணி நேரம் நீ தூங்கிடு, தேவையில்லை தூங்கிடு. மீதி இருக்கிற எத்தனை மணி நேரமாக இருக்குது?
4 மணி நேரம் வந்து ஆலயத்தில் உட்கார பாருங்கள். நம்ம வெளியே உட்காந்து ஆராதனை பண்ணுறோம், டென்ட்டு போட்டுட்டு எவ்வளோ நாள் செய்ய முடியும்? முடியாது, ஒன்றுமே இல்லை. விசுவாசம் எல்லாம் விசுவாசத்தை பணம் தானாக வந்து ஆணை கொடுப்பாரு. புரியுங்களா? ஒரே ஒரு மேய்ப்பனுக்குள்ளே அந்த பாரம் இருக்குது, நான் தான் கட்டணும். புரியுங்களா? ஆண்டவருக்கு இவ்வளோ வானம் பூமி அவருடையது. ஏன் இன்னும் இடம் கிடைக்கல? இன்னும் சபையார் சரியாக என்ன பண்ணல, இடம் கொடுக்கலாம், பாஸ்டரோடு இணையில மேல் பூச்சியாக பூசுகிறாங்க வந்து. ஐயா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஐயா தேடும்போது ஆளே காணோம். எங்கம்மா போனீங்க அப்படின்னா இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறேன்றாங்க. நீங்கள் நம்ம வீடு கட்டணுமே, மலை மேலே ஏறி கட்டைகளை வெட்டி எடுத்து வந்து கட்டுன்றாரு. அப்போ நான் உங்களை அளவில்லாத ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்போ நம்ம எவ்வளோனா வெறியும் உட்காந்து நானும் பார்த்துன்னுக்கிறேன். 2024 வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன், தீர்மானம் எடுக்குன்னு. அவர் இப்போயும் எழுதி வச்சுக்கிறார் ஐயா வசனம். 2024 வரும்போது ஏதோ வந்து போகிறோன்னு இல்லை. நம்ம வீடு ஒரு 4 நாள் சவுரில் தண்ணி ஒழுதுனா உட்காந்துப்போமா? ஐயா உட்காருமா. நம்ம நினச்சா இன்றைக்கி சபையை கட்டி இன்றைக்கி எழுப்பலாம். புரியுங்க? அந்த விசுவாசம் தான் போதும். நீ கொடுத்து தாங்கன்னு சொல்ல, கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்க்குறாரு. இல்லையா? விசுவாசிக்கிறவங்க தான் எல்லாமே கூடும். நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்தை கட்டி பாருங்கள், கர்த்தர் உங்கள்கிட்ட எழுப்புறாரு இல்லையா பாருங்கள். அதுதான் ஆண்டோடைய வல்லமை. உங்களை கட்டணும் ஆண்டவர். ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டப்படணும், அப்புறம் தான் நீங்கள் மற்ற கட்டுவீங்க. நீங்கள் பலப்படணும், மற்ற பலப்படுத்த முடியும். நீங்கள் பலவீனமாக இருந்தால் மற்ற யாரும் என்ன பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ நாள் இங்கே ஆராதனை பண்ணுவோம் யோசித்து பாருங்கள். நாடி நடம்பு இல்லாத நம்ம உட்கார்ல இல்லை, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கிறாரு. நம்ம அதுக்காக எழுமணும், அதுக்காக என்ன பண்ணணும், பாரப்படணும், ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை விடாது ஜெபிக்கணும், ஒரு மண்டபத்தை எடுத்து ஜெபிக்கணும். சீக்கிரம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சினிமா தேட்டே கொடுத்துருக்குறாரு. சிலவங்களுக்கு ஜெபம் பண்ணதுனால சினிமா தேட்டே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே போனோம், மப்பேடில் ஒரு இடத்துக்கு போய் வந்தோம் போன வாரம். அவங்க சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து எங்கள் மண்டபத்தில் ஃப்ரீயாக நடத்துங்க. என்னது ஃப்ரீயாக நடத்துங்க? அவர் வேண்டுதல் செய்தாராம், யாராவது ஒரு ஜெபிக்கிற ஒரு பாஸ்ட் வேணும்னு. அவர் பல நாள் வேணுது. நான் யூடியூப்பில் வந்து அப்படி எடுத்து அவருக்கு ஃபோன் போட்டு அவர் பேசினா, அவர் டக்கு என்ன பண்ணுறாரு, ஐயா உங்களை தான் நான் தேர்ந்துக்கிறேன்றாரு. இல்லையா? இப்போ வர தீபாவளி கூட 21 hours ப்ரேயரு. புரியுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, ஜெபிக்கிறவங்களாம் நீங்கள் எழுமணும். என்ன வேணும்? ஜெப ஆவி பெறணும். ஆவியானவர் பெற்று சபையோடு இணையணும், மேய்ப்பரோடு கனெக்ட் இருக்கணும் எப்பவுமே. புரியுங்களா? கடைசி மரணம் பரிந்த வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்கணும், உங்கள் மேய்ப்பினோடு கனெக்ட் இருக்கணும். புரியுங்களா? ஜெபத்திலே வளரணும், வேதத்திலே வளரணும். பிள்ளைகளுக்கு சந்ததியாக பார்க்கணும். யோபு எத்தனை சந்ததியாக பார்த்தா? தலைமுறை 4 தலைமுறை. நீங்கள் பிறக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தைய யார் பார்க்கணும்? அந்த தாய் பார்க்கணும், ஆயா பார்க்கணும். இப்போ ஆயாக்கு அந்த குழந்தை பிறக்கணும், யார் பார்க்கணும்? அந்த ஆயா பார்க்கணும். அதுக்கே ஒரு குழந்தை பிறகுது, யார் பார்க்கணும்? 4 தலைமுறை வாழறான். வந்தானே இல்லையா? அன்றைக்கி 35 வயசும் ஒரு தலைமுறைன்றாரு. ஆனால் நீங்கள் எல்லாம் அப்படியேப்பட்ட பிள்ளைகளாக மாறணும், நீடித்த நாட்களாக இருக்கணும், சபையில் நல்ல பலன் உள்ளலாக இருக்கணும், கை வச்சு நீங்கள் சுகமாக்குற அளவுக்கு இருக்கணும். விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் யாவனே? வியாதிசுகள் மேல் கைகளை வைப்பார்கள், விசுவாசிகளாம் குணமாடிவார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் வந்தால் தான் விசுவாசே. நான் சீசனாக மாறன்னு கூட சொல்ல, ஒரு விசுவாசிக்கு மாதிரி இருந்தால் தான் போதும். ஊரே நடுங்கும் உங்களை பார்த்து. நீங்கள் ஊரில் போனாவே பிசாசு பயப்படுவான் அந்த ஊருக்கே. அந்த அபிஷேகம் மேலே வந்து இறங்கிடும். புரியுங்க? சும்மாலாம் அபிஷேகம் வராதுமா. தேவ சம்பத்தில் காத்திருக்கணும். 10 நாள் அவங்க காத்திருந்தாங்க. நீங்கள் என் மேலே அபிஷேகம் வரணும், நாம் இந்த வேதத்தை புரிய வைக்கணும்னா ஆவியில் என்ன பண்ண, மனுஷனுடைய ஆவியினாலும் எதுவும் செய்ய முடியாது. மனுஷனுடைய ஆவியினால தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். நமக்கு உதவி செய்வதற்கு இயேசு இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியன் இருக்கிறாரு, மேய்ப்பர் இருக்கிறாரு. உங்கள் கையில் வேதம் இருக்கிறது. வேறு என்ன வேணும்? ரத்தம் சந்துப்பட்டிருக்கிறது. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளவும் நமக்கு இருந்து நம்ம இன்னும் வெறுமையான பாத்திரமாக இருந்தால், உடைந்து போன பாத்திரமாக இருந்தால், இல்லை அந்த பாத்திரம் வெடிப்புள்ள பாத்திரமாக இருந்தால், அந்த பாத்திரம் வருகைக்கு போகவே போகாது. புரியுங்களா? எச்சரிப்பு பெறுறீங்க. ஆண்டோடைய வருகை இன்னும் ஒரு 100 வருஷம் இருந்தால் பரவாயில்ல. 2000 வருஷம் முடிவதுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கு இன்னும் எத்தனை நாளுமா இருக்குது? 2000 வருஷம் முடிவதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு? ஏசு 33 மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கி எந்த வருஷம்? 2033 வரும்போது 2000 வருஷம் முடியுது. எத்தனை வருஷம்? அப்போ 2000 வருஷம் முடியும் போது மனுஷனுடைய நாட்கள் முடியுது. ஏன்னா பழைய ஏற்பாடில் 4000 வருஷம், புதிய ஏற்பாடில் 2000 வருஷம், மொத்தம் 6000 வருஷம். 7வது 1000 வருஷம் வந்து 1000 அரசாட்சி. புரியுங்களா? இப்போ 2000 முடியும் போதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது?
8 வருஷம் தான் இருக்குது. இந்த 8 வருஷத்தில் எதனாலும் நடக்கலாம். வருகையில் ஆண்டவர் வரத்துக்கு தாமதமாகறதுக்கு ஆவியானவருடைய எடுப்பதில் வந்துடுச்சுன்னா வெகு வேகமாக வளர்ந்துடும். சீக்கிரமாக வந்து என்ன பண்ண வேகமாக ஒரு 3 வருஷத்தில் சபை வளர்ந்து 2033 வரைக்கும் ஆயத்தமாகி போயினே இருக்கும். ஏன்னா எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. பூமி அதிர்ச்சி நடக்குது, யுத்தங்கள் நடக்கிறது, சுனாமி வந்துனுக்குது, அப்புறம் பெரிய பெரிய கொரோனா வந்துனுக்குது, வாத நோய்கள் வந்துனுக்குது, அப்புறம் சாவிகள் வந்துனுக்குது, தேவையில்லாதெல்லாம் வருது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆயத்தம் ஆகணுமே, இன்னும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணுமே, இன்னும் அவங்களாம் உள்ளே கொண்டு வரணுமே. நம்ம என்ன செய்கிறது? நம்ம கடைசி நாட்களில் உட்காந்துருக்குறோம். ரொம்ப கொடிய நாட்கள் இது, ரொம்ப வேதனை உள்ள நாட்கள். என்ன எப்போ நடக்குன்னு யாருக்குமே தெரியாத காலம். நம்ம தான் உஷாராக இருக்கணும், நம்ம பிள்ளைகளை குறித்து உஷாராக இருக்கணும். நீங்கள் ஜோபத்தில் விடுத்திருக்கணும், டைம் எடுக்கணும், நீங்கள் தான் எடுக்கணும். டைம் வந்து சும்மா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. மேய்ப்பனோடு இணைஞ்சிங்க. எப்போல்லாம் கூப்பிட்றாரோ வண்டி வச்சுன்னு ஓடுங்க, பணத்தை செலவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்பார். பணம்லாம் பெருசாக ஆண்டருக்கு பணம் வச்சு ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது எப்படிமா வந்தார்? அப்படியே வந்தார், ஏழ்மையாக வந்தார். அப்படி எங்கே இருக்குது பைபிளில் ஏழ்மையாக வந்தார்? உலகத்துக்கு வரும்போது அப்படி எப்படி வந்தார் சொல்லுங்கள்? சாதாரணமாகவே வந்தார். ஒரு காசு கூட கையில் எடுத்துன்னு வரல. ஆனால் போகும்போது எவ்வளோ ஆத்மாவோடு கொண்டு போனார் யோசித்து பாருங்கள். ஊரே அவருக்கு பின்னாடி போகுது சொல்கிறாங்க, உலகமாக அவர் பின்னாடி போயிடுச்சுன்றாங்க. புரியுங்களா? அவர் வரி கட்டலையா? என்ன கட்டலை? எல்லாமே கட்டினார். அது மாதிரி ஆண்டவராக இயேசுவை பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறனால நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லிட்டார்ல ஆண்டவர், எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு அதன் டைமில் கரெக்டாக கொடுப்பேன். உனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் கரெக்டாக கொடுப்பார். அவருடைய வேலையை கரெக்டாக செய்யுங்க. இப்போது சாட்சி நேரம். 2 அல்லது 3 பேர் சாட்சி கொடுங்க. ஜெபம் பண்ணி திருவந்துக்குள்ளே போயிட்டு போகிறோம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.